Hello my dear kids, hello my dear soldiers, my dear super duper soldiers. நேற்று ஒரு பெரிய கலவரமாச்சா? சாரி, என் மைக் பயங்கரமாக சிக்கி என்னை டார்ச்சர் பண்ணுது. எஸ், ஐ எம் ஆடிபிள். ஹாய் மை டியர், ஹாய் பசங்களா, வெல்கம் டு த செஷன். வெல்கம் பேக் டு த செஷன். எஸ், நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ரைட், குட் ஈவினிங் மை டியர் சோல்ஜர்ஸ். வெரி குட் ஈவினிங்டா, மிகப்பெரிய குட் ஈவினிங். நேற்று வீடியோ யார் பார்த்துருந்தீங்க? நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் சீன் தட், அந்த வீடியோவை? எஸ், இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 300-400 கமெண்ட்ஸு, 300-400 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஐ ஜஸ்ட் காட் டு see that. என்ன ஓகே, ஸோ இந்த வீடியோ ரைட், இந்த வீடியோவில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எங்கடா அந்த வீடியோ காணோம்? எஸ், இன் திஸ் வீடியோ ரைட்டா, இந்த வீடியோவில் சில பிரச்சனைகள் நேற்று இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆச்சு, பட் அதுக்குள்ளே இருந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக, அதுக்குள்ளே இருந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ நீ செக் பண்ணு, ஆல் கிளியர்ட். இப்போ நீ கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு எல்லா பிடிஎஃப்பும் ஓப்பன் ஆகும். யூ ஜஸ்ட் செக் இட் அவுட் நவ். ரைட்டா, இப்போ நீ எதை கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்குள்ளே நீ எதை கிளிக் பண்ணாலும் உனக்கு அது எல்லாத்துலேயுமே உனக்கு வீடியோஸ் ஓப்பன் ஆகும். நான் எல்லாமே செக் பண்ணி சரி பண்ணி வச்சுட்டேன். ரைட்டா, நீ எதை கிளிக் பண்ணாலும் எதை தொட்டாலும் உனக்கு அதுக்கு என்ன வீடியோ தேவையோ அந்த வீடியோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? ரைட். ஸோ ஒரு தடவை அந்த வீடியோவை திரும்ப செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா? இந்த வீடியோவில் இருந்தது, இந்த பிடிஎஃப்பில் இருந்த கண்டென்ட்டை நான் சரி பண்ணிட்டேன். மாஸ்டர் பிடிஎஃப் நான் பண்ணிட்டேன். ரைட்டா, செக் பண்ணிக்கோ. மிட்டம் முடிஞ்சிருச்சா? எஸ், ஒரு சிலருக்கு மிட்டம் முடிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு இன்றைக்கி, நாளைக்கு, நாளானைக்கு, இந்த 3 நாளில் நிறைய பேருக்கு மிட்டம் டெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உனக்காக தான் இது எல்லாமே. ரைட்டா, திஸ் பிடிஎஃப் இஸ் ஸ்பெஷலி ஃபார் யூ கைஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன், அதில் இருக்குது. யூ ஜஸ்ட் கிளிக் தேட் அண்ட் செக் இட். ரைட்டா, ஸோ அதில் 11th கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் அஃபிஷியல் கொஷின் பேப்பர்னு வீடியோஸில் இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோ. சரியா? அதில் இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பாரு. இதை தாண்டி வேறு எதுவுமே வராதுடா, இதை தாண்டி வேறு எதுவுமே உனக்கு வராது. இதை மட்டும் போதும். 33 out of 35. வெரி குட் தானியா, வெரி குட், தட்ஸ் கிரேட், சூப்பர். ஓகே, என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க? எங்கே மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க? எஸ், டோன்ட் வரி சோனு. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு வேறு லெவலில் நம்ம போக போகிறோம். நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? எஸ், குட் ஈவினிங் ஓம் பிரகாஷ். வெரி குட். எஸ், யார் யாருக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, யார் யாருக்கெல்லாம் மார்க் கொடுத்துட்டாங்க? இன்றைக்கி எக்ஸாம் இருந்துச்சா? ரூபக். ஓகே, எஸ், சூப்பர், கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சோனு. எஸ், ஸோ சூப்பராக எல்லாருமே எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கும். பார்த்துக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக பார்த்துடலாம், பயங்கரமாக பண்ணிடலாம். ஓகேவா? நியூ சாய் பிரியா, வெரி குட், வெல்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பட்டனை ஹிட் பண்ணிவிடுங்க. ரைட், டே ஆஃப்டர் டுமாரோ கெமிஸ்ட்ரி. ஓகே பசங்களா, இப்போ உனக்கு ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்க போகிறேன். டு யூ வாண்ட் மீ டு ரிவைஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 6th சாப்டர் ஆர் 7th சாப்டர், 2 mark and 3 mark? எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பல தடவை நான் வச்சு தேய்ச்சிட்டேன், நிறையா தடவை சொல்லிட்டேன். இப்போ இது போகலாமா வேண்டாமா என்னன்றது சொல்லுங்கள். கேர்லெஸ் மிஸ்டேக், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் யூ ஜஸ்ட் கரெக்ட். மிஸ்டேக் பண்ணுறது நல்லது தான், நல்லதுன்ற மாதிரி தப்பு நல்லது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. மிட் டேர்ம் டெஸ்ட்டில் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட், அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நீ கொஞ்சம் காமாக படி. பட் குவார்ட்டர்லிக்கு நம்ம அதெல்லாம் முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வீக். ஓகே சோனு, குட். டுடே மேக்ஸ், டுமாரோ கெமிஸ்ட்ரி. ஓகே, வேண்டாம். மேக்ஸ் கொஷின் பேப்பரா? மேக்ஸ்னால் ஆல்ரெடி ஜன்ஸ்ருதி மேம் போட்டிருக்காங்க. யூ ஜஸ்ட் see that. ரைட், லெசன் 1லேருந்து போகவா? 6th சாப்டர் ஆல்ரெடி நானே சொல்லிட்டேன் 3 தடவை. 7th தான் இப்போ வரைக்கும் அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்கவே இல்லை.
7th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்கல. என்ன பண்ணலாம்? How to score good marks in chemistry, right? Chemistryல எப்படி good marks வாங்கலாம், ரைட்டா? Good marks in chemistry. midtermல see நான் சொல்ற மெத்தட்ல இப்பயாவது படி, அட்லீஸ்ட் இப்பயாவது நான் சொல்ற மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணனா you will get super good mark, ரைட்டா? good marks in chemistry midtermல, ரைட்டா? 7th லெசன் நம்ம போலாம், ரைட்டா? ரைட், கவனி. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, you have to complete all the book back 1 mark. this is very important, book back 1 mark. ஏன் அப்படின்னா book back 1 mark in case உன்னோட கொஷின் பேப்பரில் 10 1 word இருந்துச்சுன்னா 7 1 word book backல இருந்து இருக்கும். இன் கேஸ் உன்னோட கொஷின் பேப்பரில் 7 இருக்குன்னா அதில் 5 book back இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் 50 மார்க் பேட்டர்ன், 35 மார்க் ரெண்டுலேயுமே. 35ல கூட 10 1 word இருக்குடா, 35 மார்க் பேட்டர்னில் கூட 10 1 word இருக்கு, சரியா? ரைட், okay. Kanish also made one mistake, okay. 11th last few 11th லெசனில் புக் பேக் கொஷின் ரொம்ப முக்கியம், ரைட்டா? புக் பேக் 1 words, அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின் ஆன்சர், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் கொடுத்துருக்க க்ரியேட்டிவ் கொஷின்ஸ். க்ரியேட்டிவ் அதாவது புக்கின் கொஷின் வந்து நான் சொன்னதை மட்டும் படித்தா கூட போதும். ப்ராப்ளம்ஸ் பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 6th லெசன் படிச்சுக்கோ. நீ ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் பண்ணால் 7th லெசன்லேருந்து வரும். பட் 1 to 6 மேக்ஸிமம் படிச்சுக்கோ, பார்த்துக்கலாம், ரைட்டா? ரைட், ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சூப்பர், குட் குட். ராஜ் கமான் கமான், குட் குட் குட், சரியா? அது ஒரு சில கொஷின் பேப்பரில் ஒரு மாதிரி இருக்கும். நேற்று அவனுக்கு திருப்பத்தூர் கொஷின் பேப்பர் காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ யார் யார் அதை பார்த்த அந்த கொஷின் பேப்பரில் பார்த்தேன்னா, ஸோ இந்த 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 இதில் இருக்க கொஷின் பேப்பர் பாரு, இது 35 மார்க்ஸ் பேட்டர்ன் தான். 35 மார்க்ஸ் பேட்டர்னில் 25க்கு 2025 2025 35 மார்க்ஸ் பேட்டர்னில் 10 1 word கேட்டிருக்காங்க. ஸோ வி கேனாட் எக்ஸ்பெக்டட், நம்மளுக்கு எது நடக்கும் எப்படி இருக்கும்னே தெரியாது. ஸோ இட் கேன் சேஞ்ச், ரைட்டா? எதுனாலுமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு நடக்கலாம், சரியா? மோஸ்ட்டாக புக் பேக் 1 words பார்த்துக்கோ, அதுதான் அதிகமாக கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரைட்டா? அது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? ஸோ மோல்லாம் என்ன, ஹாஃப் பா பிரின்சிபல் என்ன, என்ன நெல் வேல்யூ, செகண்ட் லெசன், ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன்லேருந்து 2 கொஷின், 6th லெசன், அதுக்கப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட் லெசன் கம்பல்சரி ப்ராப்ளம். ஸோ நீ எப்படி படிக்க போகிற, எப்படி அதை அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிற அப்படிங்கிறதான் இருக்குது, ரைட்டா? ஸோ அது கவனமாக கவனிச்சுக்கோ, ரைட்டா? சுவாலஜி லைவ், ஓகே, ரைட் ரைட் ரைட், வாங்க வாங்க வாங்க. 5 1 mark, அதான் ஒரு சிலதில் 5 ஒரு சிலதில் 7. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், ரைட்டா? ஓகே, பரவாயில்ல. அஸ்வின் வாங்க வாங்க வாங்க. நான் சொன்ன கொஷின்ஸ் வந்துருந்துச்சா? வெரி குட் வெரி குட், சூப்பர். அதனால் சொல்கிறேன், புக் பேக் படித்தா போதும், ஆனால் சென்டம் வாங்க முடியாது. சென்டம் அல்லது 80 90 வாங்க முடியாது புக் பேக் மட்டும் படிச்சிங்கன்னா. ஸோ டிஃப்ரென்ஸ், டிரைவ், நீ இந்த இப்போ என்ன பண்ணு, இப்போயாவது அட்லீஸ்ட்டு எல்லா டிஃப்ரென்ஸ், எல்லா லா, எல்லா பிரின்சிபல் இதையாவது படிச்சுட்டு போ, கண்டிப்பாக அதுதான் வரும், ரைட்டா? ரைட், கம்பல்சரிக்கு 1 to 6 7 ஃபுல்லாக படிக்கணும். ஆனால் 7ல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நீ இப்போ தான் படிக்க போகிற அப்படின்னா அட்லீஸ்ட் 1 and 2 கம்ப்ளீட்டாக படிச்சிரு. 1 and 2 கம்ப்ளீட் பண்ணினா 2 மார்க்கில் அல்லது 3 மார்க்கில் ஏதாவது ஒன்று வரும், நீ அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம். இந்த கொஷின் பேப்பரில் பாரு, இதுலேயும் கம்பல்சரி ஃபஸ்ட் லெசன்னா, இதுலேயும் கம்பல்சரி ஃபஸ்ட் லெசன் தான், ரெண்டுமே ஃபஸ்ட் லெசன், 6th லெசன்லேருந்து வரல, ரைட்டா? ரைட், ப்ராப்ளம் நாளைக்கு ஏர்லி மார்னிங், நாளைக்கு காலையில் 5:30க்கு வி ஆர் ஹேவிங் அ ப்ராப்ளம் ரிவிஷன் செஷன், ரைட்டா? ப்ராப்ளமோட ரிவிஷன் செஷன் டுமாரோ மார்னிங் 5:30க்கு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் படிக்கணும்னு நீ நினைக்கிறியோ நாளைக்கு காலையில் வந்து, ரைட்டா? ரைட், சரியா? அது கவனம். 11th லெசன் உன்னோட மிட்டம் டெஸ்ட் போர்ஷனில் இருந்தால் கண்டிப்பாக ஐயூ பேக் கேட்பாங்க. ஐயூ பேக் டெஃபினட்டாக உனக்கு வரும். ஸோ இந்த கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப, இதில் இருக்க இந்த ஒரு கொஷினை தவிர மீதி எல்லாமே நான் கொடுத்தது கொஷின் தான். இதெல்லாம் படிங்கப்பா, இதெல்லாம் படிங்கன்னு நான் என்ன சொன்னேனோ அப்படியே வந்திருக்கு, வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகலை. எல்லா கொஷினையுமே நான் ஒவ்வொன்றையும் 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ரைட், ப்ராப்ளம் தமிழ் மீடியம் இருக்குது. ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம ரிவைஸ் பண்ணால் தான் திருப்பி ரிவைஸ் பண்ண போகிறோம். தமிழ் மீடியம் இருக்குது. எஸ், 5:30 to 7. போன கிளாஸ் கொடுத்த பிடிஎஃப் இப்போ ஓப்பன் ஆகும். போன கிளாஸில் யார் யாரெல்லாம் பிடிஎஃப் ஓப்பன் ஆகலையோ யூ ஜஸ்ட் சேம் அதே வீடியோவில் போய் அதே பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி இப்போ ஓப்பன் ஆகுது. ஐ ஜஸ்ட் செக்ட் இட். நான் அந்த மிஸ்டேக் என்னென்னு சரி பண்ணிட்டேன். அக்சஸ் இல்லாமல் இருந்துச்சு, அது நான் கொடுத்தாச்சு, அக்சஸ் சரியாயிடுச்சு, ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்,
now we are going to study about நீ வரதில்லை நான் எடுத்துகிட்டு வரல, ப்ராப்ளமில் தமிழ் மீடியம் இருக்குது, ப்ராப்ளமில் தமிழ் மீடியம் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, நாளைக்கு காலையில் தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 11th சாப்டர் பார்க்கலாமா? சரி 11th இல்லை 7th சாப்டர், வில் கோ வித் 7th சாப்டர். ரைட்டா, 7th சாப்டர் பார்க்கலாமா? ரெடியா? நியூ ஸ்டூடெண்ட் மதன் வெல்கம். எஸ், ஸோ 7th சாப்டர் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரைட்டா, இந்த கொஷினை மட்டுமாவது நீ என்ன பண்ணணும், 7th சாப்டரில் படிச்சுட்டு போகணும். இதை படிச்சுட்டு போகலன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் ஃபார் யூ கைஸ். அட்லீஸ்ட் இதையாவது நீ என்ன பண்ணணும், 7th சாப்டரில் படிச்சுட்டு போகணும். ரைட்டா? ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். ரைட்டா? ரைட். நான் ஒரு 2 நாள் எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் வரவே இல்லையா, அதனால் பார்க்கணும். நீங்கள் ரெக்கார்டர் பார்க்குறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, நான் எடுத்துகிட்டு வரேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் பார்ப்பேன். சரி, ஓகே, இன்றைக்கி இன்னும் வந்திருக்காங்களா அப்படின்னு. சரி, இன்னும் ஒரு வேளை ஃபுல்லாக எக்ஸாம் படிக்க போயிட்டாங்க போல் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறதுலன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால தான் டூ இட். ரைட்டா? ஸோ மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, அதோட யூனிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? 11th லெசனில் கால்குலேஷன் புரிய மாட்டேங்குதா? ஓகே, பார்த்துடலாம். ரைட்டா? பார்த்துடலாம். ரைட். ஸோ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த amount of heat absorbed by 1 mole of substance. அதாவது என் கையில் 1 mole of the substance இருக்குது. இந்த 1 mole சப்ஸ்டன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், 1 கெல்வின் டெம்பரேச்சர். ரைட்டா? இப்போ என் கையில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் 1 mole இருக்குது. இதில் 1 கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஹீட் கொடுக்குறேன், ரைட்டா, எவ்வளோ ஹீட் கொடுக்குறேன் அப்படிங்கிறதா. அந்த ஹீட்டை தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, மோலார் ஹீட் கெப்பாசிட்டன்ஸ். நீ மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை, சிம்பிள். அமௌண்ட் ஆஃப் ஹீட், நான் எவ்வளோ ஹீட் கொடுக்குறேன். அப்சார்ப்ட், யார் அப்சார்ப் பண்ணுறா, இந்த பாட்டிலில். இந்த பாட்டிலில் எவ்வளோ இருக்குது, 1 mole இருக்குது. அப்போ அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப்டு பை 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு ரைஸ் த டெம்பரேச்சர் பை 1 Kelvin. எதுக்கு ஹீட் கொடுக்குறேன், டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண. அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண போகிறேன், 1 Kelvin டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண போகிறேன். 1 Kelvin டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண நான் எவ்வளோ ஹீட் கொடுக்குறேனோ அதுதான் என்ன சொல்ல போகிறேன் நான், we are going to see it as 1 mole. ரைட்டா? ரைட், that is going to be called molar heat capacitance. சரியா? ரைட். நான் சொல்கிறதையாவது இப்போ வந்து நான் சொல்கிறது மட்டுமாவது படிங்க. ரைட்டா? இவ்வளோ நாள் நீங்கள் எது படிக்கலனாலும் பரவாயில்ல, இப்போயாவது நீங்கள் இதை படிங்க. ரைட்டா? சரியா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இதோட எஸ்ஐ யூனிட் ஜூல் கெல்வின் -1 மோல் -1. ஜூல் கெல்வின் -1 மோல் -1. ஹெஸ்ஸஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் ஆஃப் சம்மேஷன். ஹெஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள். நீ ஹெஸ் லா கேட்டாங்கனாலே இந்த படத்தை மட்டுமா அது வரைஞ்சிரு. ஏலேருந்து பிக்கு ஒரு ஆரோ மார்க் போட்டுரு. டெல்டா ஹெச்ஆர். ரைட்டா? டெல்டா ஹெச்ஆர். டெல்டா ஹெச்ஆருங்கிறது என்னது, வாட் இஸ் டெல்டா ஹெச்ஆர்? டெல்டா ஹெச்ஆர் அப்படின்னா என்தால்பி. ரைட்டா? டெல்டா ஹெச்னால என்னது, என்தால்பி. இது என்னது, என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன். என்தால்பி ஆஃப் அ ரியாக்ஷன் வந்து டெல்டா ஹெச்ஆர்னு போட்டிருக்கேன்ல, என்தால்பி ஆஃப் அ ரியாக்ஷன். ரைட்டா? ரைட்டா? சரியா? ஏ டெல் பி. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ டைரெக்டாக பியாக மாறுது. ஏ டைரெக்டாக பியாக மாறுது. சம்டைம்ஸ் ஏ என்ன ஆகலாம் அப்படின்னா சியாக மாறலாம், சியிலேருந்து டியாக மாறலாம், டியிலேருந்து அதுக்கப்புறம் பியாக மாறலாம். அப்போ என்ன அர்த்தம், ஏலேருந்து சிக்கு வரப்போ டெல்டா H1 என்தால்பி ஆஃப் த ஹீட் 1, என்தால்பி 2, என்தால்பி 3. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த டெல்டா ஹெச்ஆர் இருக்குல்ல, இந்த டெல்டா ஹெச்ஆருங்கிறது ஈக்குவல் டு டெல்டா H1 ப்ளஸ் டெல்டா H2 ப்ளஸ் டெல்டா H3. இதிலேயே மீனிங் வந்துருச்சு. இப்போ இங்கே வரைஞ்சதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேர்டிங்ஸ் எழுத போகிறேன். என்தால்பி சேஞ்ச் ஆஃப் அ ரியாக்ஷன் எய்தர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் வால்யூமோ அல்லது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லையோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அது ரொம்ப முக்கியம். என்தால்பி சேஞ்ச், என்தால்பி மாறுதா ஆஃப் த ரியாக்ஷன் எய்தர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். என்தால்பினா என்னது, வாட் இஸ் மீன் பை என்தால்பி? என்தால்பினா ஹீட்டுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ ஹீட்னா என்ன வரப்போகுதுங்க,
டெம்பரேச்சர் நம்ம வச்சுக்கலாமா ரைட் அப்போ டெம்பரேச்சரை விட்டுட்டு மீதி இருக்கா 2 பேர் ரைட்டா ஸோ ஹீட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் சேம் வெதர் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஆர் மல்டி ஸ்டெப் எப்பயுமே சேஞ்ச் இன் என்தால்பி கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் சேமாக இருக்குமா வெதர் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் சிங்கிள் ஆர் மல்டி ஸ்டெப் ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சாலும் சரி மல்டி ஸ்டெப்பில் முடிஞ்சாலும் சரி ப்ரொவைடட் என்ன கொடுத்துருக்கணும் நம்மளுக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் கொடுத்துருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன புரியலை ஹவ் என்தால்பி சூஸ் என்ன புரியலே வேறு என்னது இந்த லெசன் பாதி தான் நடத்துனாங்க அதான் நடத்திட்டு இருக்கேன் ஆரோக்கியதாஸ் அதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஹீட்டு ஹீட் 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 ஓகே உங்கள் ஸ்கூலில் எடுக்கிறது புரியலையா ஓகே ஓகே விச் கொஷின்ஸ் ஆர் திஸ் புக் பேக் சரியா கவனி திஸ் இஸ் 7th லெசன்லேருந்து எடுத்துகிட்டு வரேன் 7th லெசன் எடுத்துக்கோ டிஃபைன் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா சிம்பிள் இந்த ஃபார்முலா எழுதினாலே போதும் ரைட்டா ரைட் சரியா ரைட் கவனி என்னது G is equal to H minus TS G is equal to H minus TS அப்போ என்ன அர்த்தம் Gங்கிறது என்னது gives free energy gives free energy Hங்கிறது என்னது இப்போ தானே பார்த்தோம் என்தால்பி Sங்கிறது என்னது என்ட்ரோபி Tங்கிறது என்னது டெம்பரேச்சர் அப்போ gives free energy ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா G is equal to H minus TS அல்லது delta G is equal to delta H minus TLS ரைட்டா டெல்டா போட்டுக்கலாம் டெல்டா போட்டுக்கிட்டாலும் தப்பு இல்லை ரைட்டா இங்கே டெல்டா போட்டு டீக்கு டெல்டா போட்டுறாத சரியா ரைட் டீக்கு டெல்டா போட்டுறாத ரைட் சரியா டீக்கு டெல்டா போட்டுறாத ஸோ கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு சிம்பிள் ஃபார்முலா இதை மட்டும் ஞாபகம் வச்சு அடுத்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எனர்ஜியை கன்சர்வ் பண்ண போகிறாங்க ரைட்டா ரைட்டா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி த டோட்டல் எனர்ஜி டோட்டல் இன்டர்னல் எனர்ஜின்னு எழுதிக்கிட்டேன்னா ரொம்ப சாத்தியமாக போகும் எனக்கு ஏன்னா உனக்கு அப்போ கன்ஃபியூஷன் ஆகாது நீ என்ன பண்ண டோட்டல் இன்டர்னல் எனர்ஜின்னு படி ஏன்னா அப்போ தான் நீ ஃபார்முலா எழுத போகிற ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா டெல்டா யூ அல்லது டெல்டா இ சி இது அல்லது நீ பாட்டுக்கு டெல்டா யூ பை டெல்டா இ நினச்சிடாது டெல்டா யூ ஆர் டெல்டா இ ஒரு சில புக்கில் இல்லை ஒரு சில டீச்சர்ஸ் டெல்டா யூன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில டெல்டா இன்னு சொல்லியிருப்பாங்க நீ எதை வேணால் வச்சுக்கலாம் ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் எனர்ஜி ஆஃப் an isolated system remains constant throughout the though it may change from one form to another டோட்டல் எனர்ஜி சேமாக தான் இருக்கும் முதல் உனக்கு அப்போ டோட்டல் எனர்ஜினா என்னென்னு தெரியணும் வாட் இஸ் மீன் பை டோட்டல் எனர்ஜி இப்போ இந்த பாட்டிலில் இருக்க வாட்டர் இந்த வாட்டரை நான் கொதிக்க வைக்கிறேன்னு என்ன பண்ணுறேன் T1ங்கிற டெம்பரேச்சர்லேருந்து T2ங்கிற டெம்பரேச்சருக்கு நான் மாற்றுறேன் T1ங்கிற டெம்பரேச்சர்லேருந்து T2க்கு நான் மாற்றுறேன் ரைட்டா எங்கள் கையில் எப்படி இருக்க எழுதலாமா எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டட் எழுதலாம் ராஜ்குமார் யூ கேன் ரைட் இட் அவுட் நிறைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குல்ல யூ கேன் ரைட் இட் அவுட் there is anyone taking physics all in our Vedantu branch அப்படின்னு இருக்குல்ல யார் எடுக்கல யார் என்னன்னு சார் எடுக்கிறாங்க யூ ஜஸ்ட் செக் இட் அவுட் எடுக்கிறாங்க சரியா ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த பாட்டில் இருக்குது இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய வாட்டரை T1 டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூம் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸில் இருக்குது இது என்ன பண்ணுறேன்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றுறேன் அப்போ என்ன பண்ணுது T1லேருந்து T2க்கு மாறி இருக்கு ரைட்டா T1லேருந்து T2க்கு மாறி இருக்கு பட் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி H2Oக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் எனர்ஜி மாறி இருக்கா உள்ளுக்குள்ளே ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு நடுவில் இந்த பாண்டில் ஏதாவது சேஞ்ச் வச்சுருக்கா இல்லை அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டருக்கு உள்ளுக்குள்ளே வாட்டர் மாலிகுலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த விதமான எனர்ஜியும் சேஞ்ச் ஆகலை அதை தான் கொடுத்துருக்காங்க எனர்ஜி சேஞ்சே இருக்காது அதை தான் கொடுத்துருக்காங்க
அதுக்கு ராஜ்குமார் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டட், இட் இஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுதுன்னு வேணால் சொல்லலாம். இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, the total internal energy of an isolated system remains constant though it may change from one form to another. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறினாலும் இது எப்பயுமே சேமாக தான் இருக்கும். அதுக்கு ஃபார்முலா என்னது? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின். ரைட் த மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு கேட்டால் நீ இதை எழுதலாம். மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் அல்லது மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் இது எழுதணும். இது எழுதிட்டு இதில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீ எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். என்ன எக்ஸ்ப்ளனேஷன்? டெல்டா யூ அப்படின்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ டெல்டா யூக்கு வெறும் இன்டர்னல் எனர்ஜி எழுதக்கூடாது. யூ ஹேவ் டு ரைட் இட் அஸ் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. கியூங்கிறது என்னது? ஹீட். டபிள்யூங்கிறது என்னது? ஒர்க். இப்போ என்ன அப்படின்னா, Q the amount of heat supplied to the system, W work done on the system. ரைட்டா? சிம்பிளாக அதை எழுதிக்கணும். ரைட்டா? ஒர்க்கு ஹீட்னு எழுதினா கூட ஓகே தான். ரைட்டா? ரைட். இது ஃபார்முலா. இது நம்ம படிக்கணும்னா நம்ம இந்த லெசனை படிக்கணும். ஆரோக்கிய தாஸ் இது நம்ம படிக்கணும்னா நம்ம சாப்டரை படிக்கணும். 7th சாப்டர் இஸ் அ பிக் படா சாப்டர். நான் அதை ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் தெர்மோடைனமிக்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நான் நடத்திருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ரைட். இப்போ அடுத்து ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். டே இவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கானுங்கடா. இந்த ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன், ஹீட் ஆஃப் அதுக்கப்புறம் வேப்பரைசேஷன், அந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்கானுங்க. தே ஆர் அ வெரி குட் ஃபேமிலி. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று கேட்பாங்க. ரைட்டா? ரைட். கவனி. சரியா? கவனி. ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். என்ன ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்? மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் என்ன சொல்கிறாங்க? The change in enthalpy when 1 mole of liquid is converted into vapor. Vaporization என்ன அர்த்தம்? லிக்விட் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. எந்த லிக்விட் எந்த வேப்பராக கன்வெர்ட் ஆகுது? 1 mole லிக்விட். 1 mole லிக்விட் எடுத்துக்கிட்டேன். ரைட்டா? 1 mole லிக்விட் எடுத்துக்கிட்டேன். இந்த 1 mole லிக்விடு என்ன பண்ணுறேன்? நான் கேஸாக மாற்றுறேன். அப்போ இந்த 1 mole லிக்விடை நான் வந்து கேஸாக மாற்றுறதுக்கு எவ்வளோ என்தால்பி எனக்கு தேவை, எவ்வளோ ஹீட் எனக்கு தேவை, அதுதான் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். அதுதான் எனது மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ரைட்டா? ரைட். கவனி என்ன கொடுத்துருக்காங்க? மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனில் the molar heat of vaporization is defined as the change in enthalpy when 1 mole of liquid is converted into vapor or gases at its boiling point. For example, heat of vaporization of water பாரு. இந்த எக்ஸாம்பிள்லாம் நீ எழுதிக்கலாம். வாட்டர் லிக்விட்லேருந்து கேஸாக மாறுது. ரைட்டா? லிக்விட்லேருந்து கேஸாக மாறுது. 373 Kelvin. ஸோ அப்போ டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் என்ன எனர்ஜியா? 40.626 கிலோஜூல். ஈக்குவேஷன் எழுதுனா இந்த வேல்யூ எழுதணும், இல்லைன்னா எழுதாமல் விட்டுரு. இதை எழுதாமல் விட்டேன்னா தப்பாயிடும். ரைட்டா? இதை எழுதாமல் விட்டேன்னா மாட்டிக்குவேன். ஸோ அதனால் இதை எழுதுனா இதையும் எழுதிடு. ஈக்குவேஷன் எழுதுனா அதையும் எழுதிடு. 1 mole ஆஃப் வாட்டர், 1 mole ஆஃப் லிக்விடை நான் கேஸாக மாற்றுறதுக்கு எவ்வளோ தேவையோ அதுதான். ரைட்டா? ரைட். மாஸ்டர் பிடிஎஃப் நேற்று வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். யூ ஜஸ்ட் ஓப்பன் இட். அது இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ நீ அந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் ஆகுது, அதை எடுத்து பாரு. மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். இப்போ என்னது? ஃபியூஷன். ஃபியூஷன் என்னென்னு பாரு. சாலிடில் இருந்து லிக்விடுக்கு மாற்றுறேன். ரைட்டா? சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாற்றுறேன். ரைட்டா? மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ரைட்டா? மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் டிஃபைன்ட் அஸ் சேஞ்ச் இன் என்தால்பி 1 mole ஆஃப் சாலிட். என்ன பண்ண போகிறேன் நான்? போன தடவை 1 mole ஆஃப் லிக்விட் எடுத்தேன்னா இந்த தடவை என்ன பண்ண போகிறேன்? 1 mole ஆஃப் சாலிட் எடுத்துக்க போகிறேன். 1 mole ஆஃப் சாலிட் substance is converted into liquid state at its melting point. டே இந்த வார்த்தை முக்கியம்டா. போன தடவை என்ன பார்த்தோம் நம்ம? லிக்விடு கேஸாக மாறுது. எப்போ லிக்விட் கேஸாக மாறும்? எஸ் அதை செக் பண்ணிவிட்டு ஹரி. சரியாயிடுச்சு. அவ்வளோதான். ஆமாம், புக் பேக் புக்கின் ரெண்டுமே கலந்துருக்கும். தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ரைட்டா? மூட்டை பூச்சி நிறையா இருக்குது. ஜஸ்ட் லீவ் த மூட்டை பூச்சியெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ரைட்டா? லிக்விட் டு வேப்பர்னா பாய்லிங். ஹீட்டிங் வந்து காமன். பாய்லிங்கிற வார்த்தை தான் கரெக்டு.
ஹீட் போடக்கூடாது. இங்கே பாயில்ன்ற வார்த்தை தான் ரைட்டு. அட் பாயிலிங் பாயிண்ட்டு, அட் த பாயிலிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் போடணும், ஹீட் போடக்கூடாது. ரைட்டா? ஹீட் போட்டுறாத மிஸ்டேக். அதே மாதிரி இங்கே சாலிடு லிக்விடாக மாறுது, அப்போ என்ன அர்த்தம்? மெல்ட்டிங் பாயிண்ட்டு, அட் இட்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, H2O சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுது, ப்ளஸ் 5.98 கிலோஜூல், ப்ளஸ் 5. இப்போ போன தடவை இங்கே என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சு, யாருக்கா ஞாபகம் இருக்கா? வாட் டெம்பரேச்சர் இட் வாஸ்? அது தெரிஞ்சால் அவனுக்கு இப்போ ஈஸியாக ஞாபகம் வந்துருப்பேன். இங்கே என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சாங்க? வாட் டெம்பரேச்சர் வாஸ் தேர்? முந்தின ஸ்லைடில் இங்கே என்ன இருந்துச்சு? ரெண்டும் ஒன்று இல்லை. போன தடவை இங்கே லிக்விட்லேருந்து இங்கே கேஸாக மாறிச்சு, இங்கே சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுது. எஸ், இன் ப்ரீவியஸ் ஸ்லைட் இட் வாஸ் 373 கெல்வின். 373 கெல்வின்ங்கிறது என்னது? 100 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ். வேறஸ் 273 கெல்வின்ங்கிறது 0 டிகிரி செல்சியஸ். ஏன்னா 0 டிகிரி செல்சியஸில் தான் என்ன பண்ண போகுது? சாலிடு லிக்விட். வாட்டர் வந்து, அதாவது ஐஸ் க்யூபு லிக்விடாக மாறும். சேம் லிக்விட் ஐஸாக மாறுறது அதே தான். வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் வாட்டரோட மெல்ட்டிங் பாயிண்ட்டும் ஒன்று தான், 0 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? 100 இது 0. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ தட்ஸ் இட் அபவுட் த ஹீட் ஆஃப் ஃபியூஷன். அடுத்து சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் என்னது? ஒரு சாலிட் டைரெக்டாக கேஸாக மாறுது, ஒரு சாலிடு டைரெக்டாக கேஸாக மாறுது. மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் defined as the change in enthalpy when 1 mole of solid is directly converted into gas. எல்லாத்துலேயும் 1 mole தான்ப்பா. நீ இங்கே இருக்க வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே இருக்க வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி 1 mole சாலிடா லிக்விடா அது என்னவா மாறுது அப்படின்னு. அட் த சப்ளிமேஷன் டெம்பரேச்சர், கவனிச்சியா? அட் த சப்ளிமேஷன் டெம்பரேச்சர், அட் த சப்ளிமேஷன் டெம்பரேச்சர், அது ரொம்ப முக்கியம். ஸோ molar heat of vaporization na boiling point, molar heat of fusion na melting point, molar heat of sublimation அப்படினா sublimation temperature. ரைட்ல? sublimation temperature. ரைட்டா? கவனிச்சுக்கோ. ரைட்? சிம்பிள். ஸோ இப்போ பாரு, அயோடின் சாலிட்ல இருந்து அயோடின் கேஸாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கு என்னது? 62.42 கிலோஜூல். ரைட்டா? 62.42 கிலோஜூல். இதுக்கு டெம்பரேச்சர் நம்மளுக்கு தேவையில்லை, அது நம்மளுக்கு சப்ளிமேஷன் டெம்பரேச்சர் நம்ம வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும், அதனால் தட் வி வில் லீவ் இட். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் வாட்டருக்குரியதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து இது ஒரு 2 மார்க், இது ஒரு 2 மார்க், அல்லது இதை ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம், இதை ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம், அல்லது இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். மிட் டர்ம் டெஸ்ட்டில் 5 மார்க் கேட்பாங்க. ரைட்டா? ரைட்? நான் எல்லாமே ஃபுல்லாக தான் கொடுத்துருக்கேன், நான் ஷார்ட்டாலாம் கொடுக்கல. இதுதான் ஆன்சர், ஆக்சுவல் ஆன்சர். பப்ளிக்கோட ஆன்சர் கீ என்னவோ அதுதான் நான் கொடுத்துருக்கேன், பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் கீ. ரைட்டா? அதுதான் பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் கீ. ரைட்? சரியா? நான் புக் பேக் புக்கின் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? ரெண்டுமே இருக்குது. ரைட்? புக் பேக் புக்கின் இருக்கு. இது வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இது புக் பேக்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு கொஷின் இதில் புக் பேக்கில் இருக்குது. ரைட்டா? வெறும் இது மட்டும் இருக்கும், அதாவது கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை கிளேஷியஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னா வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. வெறும் செகண்ட் லான்னு சொன்னால் நீ இதில் யாராவது ஒருத்தவங்களை எழுதிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக கெல்வின் பிளாங்க்னு சொன்னாங்க, இல்லை கிளேஷியஸ் சொன்னாங்க, இல்லை என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட்னு சொன்னால் நீ அவங்கள மட்டும் எழுதணும். ஸோ கொஞ்சம் கவனமாக இரு, எது எது என்னென்னு கவனமாக கவனி. சரியா? ரைட்? ஓகே. எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ரைட்டா? ரைட். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். கெல்வின் என்ன சொல்கிறாரு? இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ மிஷின் தட் அப்சார்ப்ஸ் அ ஹீட் ஃப்ரம் அ ஹாட் சோர்ஸ் அண்ட் கன்வெர்ட்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்டு ஒர்க் பை அ சைக்ளிக் ப்ராசஸ் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் அ பார்ட் ஆஃப் ஹீட் டு அ கோல்டு சிங்க். அதாவது என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க நல்லா கவனி. இப்போ என்ன அப்படின்னா, இந்த பாட்டில் என்ன பண்ண போகிறேன், கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்க ஃபுல்லாக ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் 100 டிகிரி செல்சியஸில். ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா, திஸ் பாட்டில் இஸ் கோயிங் டு ஹாவ் அ, ரைட்டா, இந்த பாட்டிலில் என்ன இருக்குது எனக்கு, திஸ் பாட்டிலில் 100 டிகிரி செல்சியஸ்க்கு எனக்கு வாட்டர் இருக்குது. ரைட்டா? 100 டிகிரி செல்சியஸ்க்கு வாட்டர் இருக்குது. இந்த வாட்டரை எடுத்து என்ன பண்ணுறேன், நான் மேகி செய்ய போகிறேன். எத்தனை பேருக்கு மேகி பிடிக்கும்? How many of you like Maggi? Maggi 2 minutes Maggi ரெடி ஆகிடும். Maggi யாருக்கெல்லாம் மேகி பிடிக்கும்? How many of you study Maggi?
பயமாக இருக்குன்னா நல்லது, பயம் நல்லது, சரியா? ரைட், ஓகே. இப்பியா? ஐ டோன்ட் லைக் இப்பி, ஐ லைக் மேகி ஒன்லி, சரியா? ரைட், கவனி. இப்போ என்ன அப்படின்னா நான் மேகி செய்ய போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், வாட்டரை இந்த இன்ஸ்டன்ட் மேகியில் இருக்கிற கப்பா மேகி பார்த்துருக்கியா, கப்பில் இருக்கும்ல, அந்த மேகி செய்கிறேன்னு வச்சுக்கோ. கவனி, கான்செப்டுக்குள்ளவா கப்பா மேகி எடுத்துக்கலாம். கப்பா மேகியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஹாட் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் ஹாட் வாட்டர் எடுத்து, அது கோல்டாக இருக்குது, ரைட்டா? என்னோடய கப்பா மேகியில் சூடே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், அதில் ஹாட் வாட்டரை ஊற்றுறேன், ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன், ஹாட் வாட்டரை ஊற்றுறேன், கொதிக்க வச்சுருக்கேன், ரைட்டா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹாட் வாட்டர் இங்கே இருக்குல்ல, 100 டிகிரி செல்சியஸ் இது இருக்குல்ல, இது எடுத்து அதில் நான் ஊற்றுறேன். இன்கேஸ் நான் மேபி என்ன அப்படின்னா திருப்பி அந்த வாட்டரை வடிகட்டுறேன், திருப்பி அந்த வாட்டர் என்ன பண்ணுறேன், திருப்பி இந்த பாட்டிலுக்கு வடிகட்டுறேன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மசாலாலாம் இல்லைன்னு வச்சுக்கோ, வெறும் நூடுல்ஸ் மட்டும் இருக்குது, நம்ம வேக வைக்கிறோம். இந்த 100 டிகிரி செல்சியஸ் அதில் ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணிட்டேன், அதுலேருந்து திருப்பி இதுக்கு எடுத்துகிறேன். ஏன்னா சைக்கிளிக் ப்ராசஸ் நீங்கள் சொல்லியிருக்காங்களே, சைக்கிளிக் ப்ராசஸ். அப்போ ஆரம்பித்த இடத்துக்கே திருப்பி வருது. இந்த பாட்டிலில் இருந்து நல்லா கவனி, இந்த பாட்டிலிருந்து இந்த பாட்டிலுக்கு வாட்டர் போகுது, போயிட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி இந்த பாட்டிலுக்கு வந்துடுது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட் இஸ் இம்பாசிபிள். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. என்ன கிடையாது, 100 டிகிரி செல்சியஸில் இந்த பாட்டிலில் இருந்து இந்த பாட்டிலில் நான் ஊற்றுனேன்னா, திருப்பி இந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டிலுக்கு ஊற்றுறப்ப அதே 100 டிகிரி செல்சியஸ் இருக்காது. யூ கேனாட் கெட் இட். ஏன்னா நீ இந்த தண்ணியை ஃபுல்லாக இதில் ஊற்றினாலும் இந்த பாட்டிலில் கொஞ்சம் சூடு இருக்குமா இல்லையா? 100 டிகிரி செல்சியஸ் தண்ணியை ஊற்றிட்டேன், திருப்பி இந்த தண்ணியை வெளியே எடுத்துட்டேன். இந்த பாட்டில் சூடாக இருக்குமா இல்லையா? தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதில் சூடாக இருக்குமா இருக்காதா? ரைடா, இருக்குமா இருக்காதா? ரைடா, கவனி, சொல்லு பார்க்கலாம், சொல்லு. இட் வில் பி இருக்கா, சூடு இருக்குமா இருக்காதா? சைக்கிளிக் ப்ராசஸ்னால் 0, அது நம்ம பார்க்கலாம், ரைட்டா? இதில் சூடு இருக்கும். அப்போ என்ன ஆகுது, என்னோட டெம்பரேச்சர் ஹாட் சிங்க், இது பேர் தான் ஹாட் சிங்க், இது பேர் தான் ஹாட் சோர்ஸ். சூடாக நான் கொடுத்தேன், ஆனால் எனக்கு திருப்பி அவன் கொடுக்குறப்ப சூடு என்ன பண்ணலை, அதே அளவு கொடுக்கல, அதை விட கம்மியாக இருக்குது, ரைட்டா? அதை விட கம்மியாக இருக்குது. சஞ்சு, வி கேனாட், சஞ்சு நான் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் இக்னோர் தெம், யூ ஜஸ்ட் பிளாக் தெம். யார் யார் மெசேஜ் பண்ணுறல உங்களுக்கு பிடிக்கல பிளாக் பண்ணுங்க. ஏன்னா நான் பிளாக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 100 பேரை பிளாக் பண்ணணும். ஸோ அவனுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ தேவையில்லாமல் இருக்கலாம், பட் நாளைக்கு ஒரு வீடியோ தேவைப்படும். ஸோ லெட் அஸ் நாட் டு ஹார்ம் தெம், லெட் தெம் டூ இட், ரைட்டா? யூ ஜஸ்ட் லீவ் தெம், சிம்பிளி இக்னோர் தெம். லைஃப்பில் நிறைய பேரை இக்னோர் பண்ணுறது நல்லது. ஐ நெவர் இக்னோர், நானும் அந்த மெசேஜஸ்லாம் பார்த்துட்டே இருக்கேன், பட் ஐ நெவர் ரெஸ்பாண்ட் டு தெம். லெட் தெம் டூ இட். எவ்வளோ நேரம் பண்ண முடியும், எவ்வளோ நேரம் பேசுவாங்க, லீவ் தெம். நீங்கள் கவனிங்க, ரைட்டா? ஐ வாண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ், அதுவே எனக்கு போதும், ஒரு ஸ்டூடெண்ட் போதும். ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஐம் சீயிங் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who are regularly listening. You are also going to be one of that. ஸோ கவனிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் ஊற்றிட்டு கோல்டு சிங்கில் ஊற்றிட்டு திருப்பி அதிலேருந்து வெளியே எடுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, we are getting some loss. அப்போ என்ன சொல்கிறாரு, உங்களால் 100% முன்னாடி இருந்த மாதிரியே பின்னாடி எடுக்க முடியாது. ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ் லெசன் அப்படி அமைச்சிருப்பாங்க. தெர்மோடைனமிக்ஸ் லெசன் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோம், ரைட்டாக? தெர்மோடைனமிக்ஸ் லெசன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வேறு சொல்லும், செகண்ட் லா வேறு சொல்லும், தேர்ட் லா வேறு சொல்லும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி என்ன அப்படின்னா, ஹரி சொன்ன மாதிரி சைக்கிளிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. சைக்கிளிக் அப்படின்னா ஏல ஆரம்பிக்குது, பிக்கு போகுது, சிக்கு போயிட்டு டிக்கு போகுது, ஏ டு பி, பி டு சி, சி டு டி, டி டு ஏ. ஹரி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் இனிஷியலும் ரைட்டா T1 is equal to T2. அப்போ T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ரெண்டும் ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ரைட்டா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படி சொல்லுது. அது தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அது தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் என்னது, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ரைட்டா? ரைட்டா? அது தப்புன்னு சொல்கிறது தான் செகண்ட். அப்டேட்டட் என்ன சொல்கிறாங்க, சைக்கிளிக் ப்ராசஸாகவே இருக்கட்டும்ப்பா சாமி, சைக்கிளிக்காகவே இருக்கட்டும். ஆனால் முதல் இருந்த மாதிரி கடைசியில் வராது, கண்டிப்பாக கொஞ்சம் லாஸ் ஆகும். டெஃபினட்டாக தேர் இஸ் கோயிங் டு பி லாஸ். உங்களால் ஒரு மிஷின் அப்படி உருவாக்கவே முடியாது. இந்த உலகத்தில் 100% முன்னாடி இருந்த மாதிரியே பின்னாடி இருக்காது. ஒரு வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் காலையில் நீ எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற, திருப்பி சாயங்காலம் அதே எனர்ஜி அதே ஃப்ரெஷ்னஸோட வரியா? நோ, நத்திங். எதையுமே அப்படி பண்ண முடியாது. எந்த பொருளாக இருக்கட்டும், எந்த மிஷின் எதுவாக இருந்தாலும் 100% இட் வில் நாட் அகெயின். சைக்கிளிக் ப்ராசஸ் தானே. காலையில் ஸ்கூலுக்கு போகிற, திருப்பி சுற்றிட்டு வீட்டுக்கு தானே வர.
ஸ்கூலுக்கு போகிற திருப்பி வர்ற எல்லா இடத்துக்கும் போய்ட்டு திருப்பி வீட்டுக்கு வர இட் வில் நாட். அதுதான் கெல்வின் பிளாங்க். கண்டிப்பாக இதுக்கு மேலே இது புரியாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். யூ மஸ்ட் பி கிளியர். சென்டென்ஸை பார்க்கலாம். இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ மெஷின். ஒரு மெஷினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இம்பாசிபிள். எந்த மாதிரி மெஷினை? that absorbs heat from. அது என்ன பண்ணுது? ஹீட் அப்சார்ப் பண்ணுது. எங்கேருந்து அப்சார்ப் பண்ணுது? ஹீட் கூட வச்சுருக்கவங்ககிட்ட இருந்தாலும் அப்சார்ப் பண்ண முடியும். ரைட்டா? ரைட். ஹாட் சோர்ஸ் அண்ட் கன்வெர்ட்ஸ் இட் கம்ப்ளீட்லி இன்டு ஒர்க் பை எ சைக்ளிக் ப்ராசஸ். அதாவது ஹீட்டை வாங்கி ஒரு ஒர்க்கு செஞ்சுது சைக்ளிக் ப்ராசஸ் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் பார்ட் ஆஃப் ஹீட் டு த கோல்டு சிங்க். கண்டிப்பாக கோல்டு சிங்க்குக்கு கொஞ்சமாவது ஹீட் என்ன பண்ணுது? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. டே டு டே லைஃப்பில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ரைட்டா? ரைட். நார்மலாக காஃபி நம்ம குடிக்கிறோம். ரைட்டா? காஃபி குடிக்கிறப்ப நம்ம சட்டியில் நம்ம காஃபி போடுறோம், டம்ளரில் ஊற்றுறோம். நீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்துருக்கியா நிறைய பேர் அந்த டம்ளரை தலையில் வச்சு தேய்ச்சிருப்பாங்க. பார்த்துருக்கியா? என்ன ஆகுது அப்போ? என்ன அதில் இருக்க கண்டென்ட்டை ஃபுல்லாக நீ எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக என்ன பண்ண போகுது? கொஞ்சோண்டு ஹீட்டு இருக்க போகுது. ரைட்டா? கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ஹீட் இருக்க போகுது. ஸோ அதுதான் என்னது? கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? தட்ஸ் இட். சஞ்சு, நீங்கள் தான் இப்போ என்ன அப்படின்னா அவங்கள மாதிரி பண்ணுறீங்க. யூ ஜஸ்ட் லீவ் இட். நீங்கள் ஏன் அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க? யூ ஜஸ்ட் லீவ் தெம். எல்லாருமே அதான் சொல்கிறோம். யூ ஜஸ்ட் லீவ் தெம். எவ்வளோ பேர் படிக்கிறத பற்றி பேசுகிறாங்களோ அந்த கமெண்ட்ஸை பண்ணுங்கள். நீங்கள் பிளாக் பண்ணுங்கள். நான் பிளாக் பண்ணேன்னா நான் நிறைய பேரை பிளாக் பண்ணணும். ஐ ஒன்ட் டூ தட். நான் பண்ண மாட்டேன். எனக்கு தேவையே கிடையாது. அவனுக்கு இன்றைக்கி தேவையில்லாமல் இருக்கலாம், நாளைக்கு அவனுக்கு தேவைப்படும். அதனால் ஐ ஜஸ்ட் டோன்ட் தம். ரைட்டா? ரைட். எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை சஞ்சு தான் ஸ்பாம் பண்ணுறாங்களோன்னு நினைக்கிறேன். என்ன சஞ்சு, நீங்கள் தான் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, நாங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கல. சரியா? ரைட். ஓகே. வேறு என்னது? ஸோ இப்போ கெல்வின் பிளாங்க் நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா க்ளேஷியஸ் ஸ்டேட்மெண்ட். க்ளேஷியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? அவர் என்ன சொல்கிறாரு? இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் அ கோல்டு ரிசர்வாயர் டு ஹாட் ரிசர்வாயர். சிம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐஸ் கட்டியை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியை கூல் பண்ணுறோமா? நல்லா கவனி. ஐஸ் கட்டியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியை கூல் பண்ணுறேன்னா அது நடக்குமா? எஸ், டுமாரோ மார்னிங் கிளாஸ் இருக்குது. டுமாரோ ஏர்லி மார்னிங் 5:30, அஸ் யூஷுவல் ஈவினிங் 8 o'clock. காலையில் இருக்குது, சாயங்காலம் இருக்குது. வாங்க பிரசாத், ஆதித்யா, எங்கே போனீங்க? ஓ, எல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு வரியா? ஓகே, ரைட் ரைட் ரைட். வாங்க வாங்க. சரியா? கவனி. என்ன அப்படின்னா சிம்பிள் என்ன சொல்லிட்டு. ரைட். ஸோ கொதிக்கிற தண்ணியை நீ சுடு தண்ணியை போட்டு கூல் பண்ண முடியுமா? கூல் பண்ண முடியும். என்ன ஆகிடும்? இந்த ஐஸ் கட்டியெல்லாம் உருகி போயிடும். ஐஸ் கட்டியெல்லாம் உருகி போயிடும். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? கொதிக்கிற தண்ணியை தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஐஸ் கட்டிக்குள்ளே போட்டோன்னா ஐஸ் கட்டி உருகிடும். அப்போ எங்கேருந்து எங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு? ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு. எப்போயுமே ஹாட்டிலேருந்து கோல்டுக்கு தான் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கோல்டுலேருந்து ஹாட்டுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அடுப்பில் சட்டியை வைக்கிறோம், சட்டி சூடே இல்லை. ஏன்? அடுப்பில் இருக்கக்கூடிய தீயிலேருந்து என்ன பண்ணுது? அங்கேருந்து தான் ஹீட்டு சட்டிக்கு வருது. சட்டியில் இருக்க சில்னஸ் கீழே போகிறது கிடையாது. இட் வில் நெவர் ஹேப்பன். ரைட்டா? அதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் அ கோல்டு ரிசர்வாயர் டு த ஹாட் ரிசர்வாயர் வித்தவுட் டூயிங் சம் ஒர்க். ஒரு சில வேலைகள், அதாவது வேலை செய்யணும். என்ன செய்யணும்? நீ ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணும். ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சாதான் ஹாட்டாக இருக்கவங்க கோல்டாக மாறுவாங்க. இட் டேக்ஸ் டைம். அதுதான் சொல்கிறாங்க. ரைட்டா? ஓகே. நாளைக்கு தான் ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் திஸ் இஸ் லெசன் 7. டுமாரோ மார்னிங் வி வில் கோ வித் த ப்ராப்ளம்ஸ். ரைட்டா? காலையில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். Entropy of an isolated system increases சரியா? ரைட். 10 PM வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இருக்குது நம்மகிட்ட கொஸ்டின் நிறையா.
entropy of a statement, entropy statement. Entropy of an isolated system increases during a spontaneous process. Spontaneous process na enna? What is meant by spontaneous? Spontaneous process na enadhu aduva nadakkiradha. Entropy na enna? Right? Entropy na enadhu? Right? Entropy na enadhu? Right? So அதாவது என்ன அப்படின்னா என்ட்ரோபிங்கிறது என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? என்ட்ரோபி அப்படின்னா டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ். டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ்னா என்ன? ஏன்னா இந்த என்ட்ரோபியோட மீனிங்கை புரிஞ்சுக்கிறது நிறைய பேருக்கு கஷ்டம். ரைட்டா? டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ்னா ரேண்டமாக அங்கன்னு என்ன பண்ணிகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பக்கம் ரேண்டமாக போயிட்டே இருக்குது. எந்த மாலிகூல்ஸ் இந்த மாதிரி ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும் சொல்லி பார்க்கலாம். எந்த மாலிகூல்ஸ் இந்த மாதிரி ரேண்டமாக மூவ் ஆகும்? எந்த மாலிகூல்ஸ் இந்த மாதிரி ரேண்டமாக அங்கங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும்? ரைட் எந்த மாலிகூல்ஸ் ரேண்டமாக மூவ் ஆகிட்டு? இப்போ எல்லா பிடிஎஃப்பும் நான் கொடுத்துட்டேன். நேற்று வீடியோவை நீ செக் பண்ணி பாரு, அதுலேயே இந்த எல்லா வீடியோஸும் இருக்குது. ரைட்டா? இது எல்லாமே அதிலே இருக்குது. ரைட்டா? கவனி. எஸ் ரைட் சொல்லி பார்க்கலாம் என்னென்ன. எஸ் கேஸ், அப்சல்யூட்லி கேஸ். அப்போ என்ன அர்த்தம்? கேஸோட என்ட்ரோபின்னு என்னது? டெல்டா எஸ். எப்பயுமே என்ட்ரோபியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். லிக்விடுக்கு அதை விட கம்மி, சாலிடுக்கு அதை விட கம்மியாக இருக்க போகுது. இப்போ என்ன சொல்கிறாங்க? என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இன்க்ரீசஸ் டியூரிங் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாட்டர் வந்து சுடுதண்ணி இருக்குது. ரைட்டா? லெட் அஸ் கன்சிடர் திஸ். அது ஓப்பன் ஆகிடுச்சுடா, செக் பண்ணி. இப்போ ஓப்பன் ஆகுது. எஸ்டர்டே பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது, செக் பண்ணுங்கள். நல்லா கவனி. இப்போ இந்த பிடிஎஃப் இருக்குது. ரைட்டா? இட்ஸ் இது பிடிஎஃப்ங்கிற மாதிரி. இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது. இது ஒரு சிஸ்டம். இப்போ என்ன பண்ணுறேன்? இதில் கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன். நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன்? ஓரமாக வச்சுட்டேன். கொதிக்கிற தண்ணி ஓரமாக வச்சுட்டேன். என்ன ஆகும்பா? டெல் மீ வாட் ஹேப்பன்ஸ். சுடு தண்ணியை வச்சுட்டேன் அப்படியே. என்ன ஆகுது? வாட் ஹேப்பன்ஸ்? சுடு தண்ணி எப்படியே வச்சுட்டேன்னா என்ன ஆகும்? சுடு தண்ணி அப்படியே வச்சுட்டா என்னடா ஆகும்? ரிப்ளை பண்ணுங்கடா. Just reply me fast. இதுதான் சிஸ்டம். வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இருக்க தண்ணி தான் சிஸ்டமு. வாட்டர் பாட்டில் பவுண்ட்ரி. அதை தாண்டி நீ, நான், இந்த உலகம், சூரியன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ எல்லாமே சரௌண்டிங். இந்த வாட்டர் தவிர இதெல்லாம். ஹீட் வில் ரெடியூஸ் ஆஃப்டர் சம் டைம். பபிள் கிரியேட் ஆகும். பரவாயில்லடி, வேறு லெவல் க்ரியேட்டிவிட்டிடா. சூப்பர். எனக்கும் தாண்டா ஆட் வருது. நானும் இந்த வீடியோ பார்த்துட்டு தானே இருக்கேன். எனக்கும் ஆட் வரதான் செய்யுது. ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் ஆட் கொடுத்துங்க. ஹீட் வில் ரெடியூஸ். அது வந்து ஒரு அக்செப்டடான ஐடியா. ஹீட் ரெடியூஸ் அதில் என்ன அர்த்தம்? ஹீட் எனர்ஜி வெளியே போகுதா? வெளியே போகுதுன்னா என்ன அர்த்தம்? யூனிவர்ஸ்க்கு வருது. ரைட்டா? யூனிவர்ஸ்னால் அது சரௌண்டிங். அப்போ ஹீட் எனர்ஜி வெளியே வருது. அப்படியே அங்கன்னு ஸ்ப்ரெட் ஆகுது. ஹீட் எனர்ஜி வெளியே வந்து என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ளே இருந்த ஹீட் பூரா டெசிபேட் ஆகுது வெளியே. அப்போ வெளியே ரேண்டமாக ஃப்ரீயாக மூவ் ஆகுறது. நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த வாட்டருக்குள்ளே ஹீட்டை அடைச்சி வச்சுருக்கேன். நான் அடைச்சி வச்சுருந்த ஹீட்டு நான் ஐசோலேட் அப்படியே விட்டுட்டேன்னா மெதுவாக ஹீட் எனர்ஜி வெளியே வருது. வெளியே வந்தால் ஃப்ரீயாக அந்த எனர்ஜி வெளியே போகுது. ஃப்ரீயாக சுற்றுனால என்ன அர்த்தம்? ஃப்ரீயாக ஒருத்தவங்க நகழ்கிறாங்க, ஒருத்தவங்க ஃப்ரீயாக நகண்டு போகிறாங்கனாலே என்ட்ரோபி அதிகமாகுது. டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ். அவங்க பாட்டுக்கு ரேண்டமாக அங்கேயும் இங்கிட்டும் சுற்ற போகிறாங்க. ஜிங் சுற்றுறாங்கன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ அப்படி வெளியே சுற்றுனாங்கனாலே இட் இஸ் கால்ட் அஸ் என்ன அர்த்தம்? என்ட்ரோபி. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இன்க்ரீசஸ் டியூரிங் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் எப்பயுமே என்ட்ரோபி என்ன பண்ண போதான்? இன்க்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா? பபுள் கிரியேட் ஆகும். ஆமாம், 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சா அது சூடாக பபுள் ஆகிட்டு தானே இருக்கும். அதில் தப்பு இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த கான்செப்ட்டுக்கு அது வந்து அக்செப்டட் கிடையாது, அவ்வளோதான். மித்தபடி அது ராங் கிடையாது. வாட் யுவர் கிரியேட்டிவிட்டி, தட் இஸ் ரைட். வாட் யூ ஹவ் திங்க்டு, உங்களோட தாட் ப்ராசஸ் வாஸ் ரைட். ஏன்னா அது கொதிக்க தானே செய்யும், முட்டை வர தானே செய்யும். ரைட்? அதுதான். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. அடுத்த ஒரு 5 மார்க் கேள்வி, 5 மார்க் அல்லது 3 மார்க்கு கேட்டு 3 பாயிண்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட் டவுன் எனி 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. வெரி ஈஸி, ரொம்ப 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 சிம்பிள். இந்த மாதிரி ஒரு கேள்வி நீ பார்த்துருக்கவே மாட்டேன். ரைட்டா? பாட்டில் டேமேஜ் ஆகும். இது வந்து அல்ட்ரா மோட், க்ரியேட்டிவிட்டியோட அல்ட்ரா மோட். நான் வந்து இது பிளாஸ்டிக் பாட்டில் நான் மென்ஷன் பண்ணவே இல்லையே. ஒருவேளை நான் வந்து ஸ்டீல் பாட்டில் வச்சுருந்தா என்ன இருக்கும்? மாட்டினியா? ரைட்டா?
ரைட்? சரியா? நான் சொல்லி தருவேன், கண்டிப்பாக சொல்லி தருவேன், நான் சொல்லி தரவாமல் இருக்க மாட்டேன். ஈஸியாக கொஸ்டமோ என் வாயிலேருந்து ஒரு தடவை எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன், நீ படிச்சுப்போ. ரைட்டா? கவனி. Internal energy of a system is an extensive property. What is meant by extensive property? ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ். நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ரைட்டா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? இன்டென்சிவ். இன்டென்சிவ்னா என்ன? எக்ஸ்டென்சிவ்னா என்ன? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? இன்டென்சிவ், I for intensive, I for independent. I for intensive, I for independent. Right? Very good, very good, very good. Right? Right, okay, right. So yeah, I for intensive, I for independent. Independent of mass and size. Right? மாஸையும் சைஸையும் பொறுத்து இருக்காது. அதெல்லாம் என்னது? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ யார் யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்களோ, டிபெண்ட் அப்பான் த சைஸ் அண்ட் மாஸ், அவங்களாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லட்டா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் அண்ட் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி எடுத்துக்கலாம். ரைட்டா? டென்சிட்டினா அடர்த்தின்னு அர்த்தம். ரைட்டா? ஹனினா என்னது? தேன். ரைட்டா? தேன் இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்குது? தேன் அடை. அந்த மாதிரி தேன் அடை இருக்குது, இந்த பக்கம் வாட்டர் இருக்குது. ரைட்டா? வாட்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், 1 லிட்டர் தேனை எடுத்து 2 டம்ளரில் ஊற்றி வைக்கிறேன். உடனே தேனோட திக்னஸ் குறைஞ்சிருமா? நம்மளோட பேச்சு வழக்கில் சொல்கிறது திக்னஸ், பேச்சு வழக்கில் திக்னஸ்னு சொல்கிறோம். ரைட்டா? அது திக்னஸ் கிடையாது, ஆக்சுவலாக டென்சிட்டி. 1 லிட்டர் தேனை 2 குட்டி டம்ளரில் ஊற்றி வச்சேன்னா டென்சிட்டி குறைஞ்சிருமா? குறையாது. கரெக்டாக? குறையாது. ரைட்டா? டென்சிட்டி குறையாது. அப்போ என்ன அர்த்தம்? இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ். பெரிய பாட்டிலேருந்து குட்டி பாட்டிலில் ஊற்றினாலும் டென்சிட்டி மாறவே மாறாது. இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ். டெம்பரேச்சர் யார்? ஜெய் நரசிம்மா சொன்னாங்களா? ஜெய்ராம் ஸ்ரீராம். எஸ், தட்ஸ் ஆல்சோ குட், நல்ல நேம். 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது என்னோடய வாட்டர் பாட்டிலில் இருக்கக்கூடிய ஸ்டீல் வாட்டர் பாட்டில். ஹரி, திஸ் இஸ் அ ஸ்டீல் வாட்டர் பாட்டில். உங்கள் கண்ணுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் ஹரி, பட் இட் இஸ் அ ஸ்டீல். இட் இஸ் அ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சரியா? கரையே படியாது. ரைட்டா? நான் போச்சுக்கோ. ரைட்? உஷா, ராஜ் வந்து நான் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிட்டேன். தட் இஸ் ரைட். அதுக்கப்புறம் வேறு. ரைட்டா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் லீவ் தட். நீங்கள் 2 பேர் ஏபடி. சரியா? கவனிங்க. ஸ்டீல் பாட்டில் இப்போ என்ன பண்ணுறேன், 100 டிகிரி செல்சியஸ் வாட்டர் இருக்குது. இது என்ன பண்ணுறேன், 2 குட்டி டம்ளரில் ஊற்றி வைக்கிறேன். 100 டிகிரி செல்சியஸ், 50 டிகிரி செல்சியஸ், 50 டிகிரி செல்சியஸ்க்கு மாறுமா? தானியா ஆன்சர் பண்ணுங்கள். என்ன பண்ணியிருக்கேன், 100 டிகிரி செல்சியஸில் இருக்கிறத 2 குட்டி பாட்டிலில் 2 குட்டி டம்ளரில் ஊற்றுறேன். ஸோ அப்போ 50 டிகிரிக்கு மாறுமா? ரெண்டுமே 50 டிகிரி மாறுமா? எஸ் ஆர் நோ? ராஜ், இந்த ராஜையும் தானியாவையும் நான் என்ன பண்ணுறது? இதே கொஷினை ஒவ்வொரு தடவையும் அவங்கள்ட்ட கேட்டேன். நான் ஏன் உங்கள் 2 பேரை ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா இதுக்கு தான். ரைட்டா? ரணகாலத்தில் ஒரு குதூகலமா? இதுக்கு பதில் சொல்லு. 100 டிகிரி செல்சியஸ், காஃபி சூடாக இருக்க காஃபியை இன்னொரு டம்ளரில் ஊற்றினா சூடு குறைஞ்சிருமா? சூடு குறையுமா தானியா? இதோட 3ஆவது தடவை தானியா, இந்த கொஸ்டின் நம்ம 3ஆவது தடவை பார்க்குறோம். ராஜ், ரைட்டா? வேறு எதுக்கு சரி பிச்சு படுவேன்? நோ தான். ரைட்டா? டாம் அண்ட் ஜெர்ரி நிறையா இருக்காங்களா? நல்லா இருக்குது. ரைட், ஓகே. ரைட், கவனி. என்ன அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். வீட்டில் காஃபி போடுறோம், காஃபியை வேறு டம்ளரில் ஊற்றினா டக்குன்னு ஆறி போயிடுமா? ஆறாவதுல வீட்டில் இருக்க எக்ஸாம்பிளை யோசி. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. ரைட்டா? காஃபி பெரிய சட்டியில் நம்ம வீட்டில் போடுறோம், 4 பேர் 5 பேருக்கு. 4 டம்ளரில் ஊற்றின உடனே சூடு டப்பக்குன்னு குறைஞ்சிருமா? குறையாது. அதே மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக? ரைட்? ஸோ 50 டிகிரியில் குறையாது. அப்போ என்ன அர்த்தம்? இட் இஸ் இண்டிபெண்ட். அப்போ டெம்பரேச்சர் இஸ் இண்டிபெண்ட். டெம்பரேச்சர் வந்து என்னது? அப்போ ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? டெம்பரேச்சர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. டெம்பரேச்சர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா டிபெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர், இப்போ இந்த 100 டிகிரி செல்சியஸை மறந்துடு. 100 டிகிரிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், 1 லிட்டர் என்ன பண்ணுறேன், 1 லிட்டர் பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். ஒரு லிட்டர் 1 லிட்டர் பாட்டில் எடுத்து 2 பாட்டிலில் குட்டி குட்டியாக ஊற்றுறேன். அப்போ என்ன வரும்? 1 லிட்டர் பாட்டில் எப்படி டிவியேட் ஆகும்? 2 லிட்டர்னு வச்சுக்கலாம். ஈஸியாக டக்குன்னு சொல்லிக்கலாம் ஆன்சர் பண்ண. 2 லிட்டர்
போன லைவ்லேயே சொன்னேன்னா மறந்துடுவேன்னு, அந்த மாதிரி அது கொஞ்சம் மறக்கும். ரைட் ரைட், இப்போ தான் சொன்னீங்க ஸ்டேட்மெண்ட்டில் என்ன? ஓகே ரைட், ஓகே ரைட். 1 சரியா? ஒரு 2 லிட்டர் தண்ணியை நான் 2 சின்ன பாத்திரத்தில் ஊற்றுனா என்ன ஆக போகுது? 1 லிட்டர் அண்டு 1 லிட்டர். பார்த்தியா, சைஸு குறைஞ்ச உடனே வால்யூமும் குறைஞ்சி போச்சு. சைஸ் குறைஞ்சுன்னு வால்யூம் குறைஞ்சிச்சா? அப்போ என்னது? டிபெண்ட் ஆன் த சைஸ். அப்போ வால்யூம் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வால்யூம் வந்து என்னது? ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வால்யூம் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா டிபெண்ட் ஆன் த சைஸ். அதே மாதிரி நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி அதுவும் என்ன அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த சைஸு. சைஸை பொறுத்து இன்டர்னல் எனர்ஜி என்ன பண்ண போதான்? கூடும் குறையும். நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய பாண்ட் எனர்ஜி, நிறைய என்தால்பி இருக்கும். கொஞ்சமாக இருந்தால் கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸ்டென்சிவ் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் T1 ஸ்டேட்லேருந்து T2க்கு போயிருக்கு, T1ங்கிற டெம்பரேச்சர்லேருந்து T2க்கு போயிருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு போயிருக்குன்னு சொல்கிறோம். அப்போ ஸ்டேட். அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜி என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். வி டெல் இட் அஸ் U1 U2 அப்படின்னு சொல்லுவோமா? U1லேருந்து U2க்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அதனால இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். மூணாவது என்ன அப்படின்னா the change in internal energy of a system is expressed as delta U is equal to UF minus UI. Change in internal energy. அப்போ இன்டர்னல் எனர்ஜியை ஸ்டேட் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டேன். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னாலே 1 2 வரப்போகுது. அப்போ 1 2 வருதுன்னா எவ்வளோ மாறி இருக்கு? அப்போ டெல்டா U is equal to U2 minus U1. புக்கில் UF UIன்னு கொடுத்துருப்பாங்க. எஃப்னாலும் ஐனாலும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ரைட். எஃப்னாலும் ஐனாலும் ஒன்று தான், பிரச்சனை இல்லை. ரைட்டா? UF minus UI அப்படிங்கிறது. சரியா? டெல்டா U is equal to U2 minus UI. ஸோ அதுதான் இங்கே கொடுத்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் ஃபார்முலா. இப்போ இன்கேஸ் இப்போ இன்டர்னல் எனர்ஜின்றது ஃபர்ஸ்ட் லாவில் தான் வரும். ஃபர்ஸ்ட் லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரைட், டெல்டா U is equal to 0. எப்போ டெல்டா U equal to 0 வரப்போதான். இந்த டெல்டா U 0 வரணும்னா இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கணும்? இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கணும்? ரைட், இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கணும்? டெம்பரேச்சர் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். சரியா? டெம்பரேச்சர் பாத் ஃபங்க்ஷன் கிடையாது. டோன்ட் மேக் அ மிஸ்டேக். ரைட்டா? சின்ன பிள்ளைங்க மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. டோன்ட் மேக் அ மிஸ்டேக். டெம்பரேச்சர் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். டெம்பரேச்சர் ஸ்டேட் ஃபங்க்ஷன். நீங்கள் எல்லோரும் ஹீட்டை நினச்சிட்டு இருக்கீங்க. ஹீட் இஸ் த பாத் ஃபங்க்ஷன். ஹீட்டு தான் பாத் ஃபங்க்ஷன். ரைட்டா? ஹீட்டு தான் பாத் ஃபங்க்ஷன். இது இன்னும் கிளியராக சொல்லணும்னா இங்கே நான் ஒரு வாட்டர் வச்சுருக்கேன் 50 டிகிரி செல்சியஸில். ரைட்டா? இதே வாட்டர் நான் என்ன பண்ணுறேன்? ஹீட் பண்ணுறேன். நான் ஹீட் பண்ணி என்ன பண்ணுறேன்? 100 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றுறேன். இது T1, இது T2. ஹீட்டு தான் பார்த்து. ரைட்டா? ஹீட் தான் பார்த்து. T1லேருந்து T2க்கு நான் எப்படி மாற்றினேன்? T1லேருந்து T2க்கு நான் எப்படி மாற்றினேன்ற கேள்விக்கு பதில் வந்தால் தான் அது பாத் ஃபங்க்ஷன். T1 T2 இது இப்படி இருக்குது, இது இப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் என்ன நிலையில் இருக்குது? இந்த வாட்டர் பாட்டிலில் டெம்பரேச்சர் வந்து இவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது, இது இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, இது இவ்வளோ டென்சிட்டி இருக்குது, டென்சிட்டி அவுட்ரு, இது இவ்வளோ டெம்பரேச்சர் இவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இதோட கண்டிஷன், அதான் அதோட ஸ்டேட், இது என்ன நிலையில் இருக்குது, இந்த சிஸ்டம் என்ன நிலையில் இருக்குதுன்னு நான் பேசினேன்னா அது ஸ்டேட் ஃபங்க்ஷன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்? ஹீட் பண்ண போகிறேன். இது என்ன பண்ண போகிறேன்? இந்த நிலையிலேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோ, இப்படி மாற்றிருக்கேன், இதுலேருந்து இப்படி மாற்றிருக்கேன். இது ஒரு ஸ்டேட்டு, இது ஒரு ஸ்டேட். இதுக்கு நான் என்ன பண்ணேன்? என் கையை ரொட்டேட் பண்ணியிருக்கேன். that ரொட்டேஷன் இஸ் த பாத் ஃபங்க்ஷன். இதை நான் இப்படியும் ரொட்டேட் பண்ணியிருக்கலாம், இந்த கையில் வாங்கி கூட ரொட்டேட் பண்ணியிருக்கலாம், இப்படி இருக்கிறத இந்த கையிலே ரொட்டேட் பண்ணியிருக்கலாம், இல்லை இங்கேருந்து இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கலாம். 2 ப்ராசஸ். அப்போ எந்த பாத் நடந்துச்சு? ஸோ தட் இஸ் பாத் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் என்ன பண்ணியிருக்கலாம்? நீ வந்து எப்படி ஹீட் பண்ணுற, இந்த ஹீட் வந்து நீ அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணலாம், இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக ஹீட் பண்ணலாம், நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக ஹீட் பண்ணலாம். தட் இஸ் பாத் ஃபங்க்ஷன். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ரைட்டா? தட் இஸ் பாத் ஃபங்க்ஷன். ரைட், சைக்ளிக் ப்ராசஸ். ஓகே. ப்ராசஸ். எஸ்.
ஓகே ரைட் ரைட்டா ரைட் கவனி. இப்போ இங்கே என்ன அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி சைக்கிளிக் ப்ராசஸ். ஓ எனக்கு இப்போ தான் ராஜ் என்ன எனக்கு எதுக்கடா அனுப்பிச்சிருக்கான், நம்ம ப்ராசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இப்போ ஏதோ அனுப்பிச்சிருக்கானே நான் இப்போ தான் யோசிச்சுட்டே இருக்கேன். சைக்கிளிக் ப்ராசஸ் அது. ஏன்னா நான் எவ்வளோ சீரியஸாக நடத்திருக்கேன், இவன் எதுக்கு இந்த படத்தை போட்டிருக்கான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். முடியலைடா முடியலை ரைட்டா கவனி. இன்டர்னல் எனர்ஜியில் டெல்டா யூ வந்து 0 வரணும்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் சேமாக இருக்கணும். அப்போ சைக்கிளிக் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம், ஏ பியாக மாறுது, பி சியாக மாறுது, சி டியாக மாறுது, டி திரும்ப என்ன பண்ணுது ஏஆ மாறுது. தட் இஸ் சைக்கிளிக் ப்ராசஸ். இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி. ஆனால் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி இது ஃபால்ஸ், செகண்ட் லா படி இது ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் லா படி இது ட்ரூ. ஃபர்ஸ்ட் லா படி கண்டிப்பாக இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருந்துச்சோ அப்படி தான் கடைசிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் அப்படி கிடையாது, கண்டிப்பாக மாறி இருக்கும், லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியை நான் வேறு ஒரு சட்டியில் ஊற்றுறேன், திருப்பி எல்லா தண்ணியும் இங்கே வந்துருமா, அதில் கொஞ்சம் வால்ஸில் ஒட்டி இருக்கும், கொஞ்சம் அதில் ஒரு 2 சொட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஆக்சுவலாக அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா ரைட். உஷா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. ஸ்டேட் ஃபங்க்ஷன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஆனால் அப்படி எழுதாதீங்க, வேர்டிங்ஸோடு எழுதுங்க. ஸ்டேட் ஃபங்க்ஷன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி cyclic is equal to 0, delta u is equal to delta u, ரைட். ஓகே பாசிட்டிவ் எழுதலாம், ஆனால் இப்படி எழுதிடாதான் கொஞ்சம் பெருசாக எழுதணும் அது எல்லாத்தையும். ரைட்டா ரைட். ஸோ அடுத்து டிஃப்ரெண்ட்டாக சொன்னியா, ஓகே ஓகே ஹரி, ஓகே நோ சார், கிளியர் சார், ஓகே வச்சுக்கலாம், ரைட், எஸ் வச்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம், ஆதி சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த ஆதித்யனோட க்ரியேட்டிவிட்டி, ஆதித்யன் அது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவனோட பெர்ஸ்பெக்டிவே வேறு மாதிரி இருக்கும். நான் ஒரு கொஷின், ஆனால் அவன் அது எப்படி யோசிப்பான் தெரியுமா, அந்த ஆன்லைன் பெய்டு பேட்ச்லேயும் அப்படி தான் வித்தியாசமாக கேட்பான் அவன் மட்டும், வேறு லெவலில் வித்தியாசமாக. ரைட்டா டீ குடிச்சிங்களா, இல்லைப்பா டீயெல்லாம் குடிக்கல, நான் எங்கே 4 மணிலேருந்து இந்த போர்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். சரியா ரைட். ஓகே. If the internal energy of the system in a final state is less than the internal energy of the system, அதாவது இவங்க 2 பேரோட வேல்யூவை பொறுத்துப்பா, யார் கூட இருக்காங்க நீயே சொல்லு, அது அப்படியே இங்கே எழுதுவோம். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு u2 மைனஸ் u1. இப்போ u2 வந்து u1 விட அதிகமாக இருக்குது, டெல்டா யூ என்னவாக இருக்கும், u1 விட u2 அதிகமாக இருக்குது. என்னது, ரொம்ப மூளை யூஸ் பண்ணுறாங்க. கேட்க அனுப்பலடா, அனுப்புகிறேன்னு எவ்வளோ தடவை மெசேஜ் பண்ணாராஜ், ஆனால் கேட்க அனுப்பவே இல்லை. டயலாக்காக விட்டான், ஆனால் அனுப்பவே இல்லை. கேக் கருகிடுச்சான் பார்த்தியா. இதுக்கு என்ன ஆன்சர் அடே, இதுக்கு பதில் சொல்லுங்கடா. 1% தான் இருக்கா, 5 மினிட்ஸில் எப்படா 100% ஏற்றுவ பாசிட்டிவ். அப்போ அவ்வளோதான், அதை தான் சென்டென்ஸ் எழுது. இஃப் final is greater than initial, then delta u will be positive. அதே இது delta u is equal to u2 minus u1. If u2 is less than u1, delta u will be negative. அப்படியே எழுதிட்டா போதும். ரைட்டா, will be negative. எஸ் கரெக்ட். இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், நெகட்டிவ். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த 2 பாயிண்ட் தான், அதுதான் இந்த கடைசி 2 பாயிண்ட். ரைட்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் a state function, change in enthalpy, change in internal energy equal to u2 minus u1. அப்போ u2 ஓட வேல்யூ எப்படி இருந்தால் u1 வேல்யூ எப்படி இருந்தால் 5 பாயிண்ட். ரைட், சூப்பர். சரியா, திஸ் இஸ் அ புக்கிங் கொஷின். வி வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் 5 மினிட்ஸ். ரைட்டா, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப தொண்டை வலிக்குது கொஞ்சம், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு. ஓகே காருண்யா எவ்வளோ நீ இருந்தியான்னு உன்னை பார்க்கவே இல்லையே. லேட்டாக வந்தீங்களா, இப்போ தான் வந்தீங்களா? ஓகே ரைட்.
ஆரம்பிக்கலாமா? லெவன்த் வீடியோ ஆல்ரெடி போதும். 11th வீடியோ ஆல்ரெடி ஒன்று போச்சுன்னா இந்த வீடியோவை நம்ம போக முடியும். So, do you want me to go there? நீங்கள் யாரும் அங்கே போகிறீங்களா? எஸ் அது தட்ஸ் கோயிங் டு பி அ சர்ப்ரைஸ். நீ அதை உடச்சிடாத, அதை வெயிட் பண்ணது இருக்கட்டும். ரைட்டா? ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம இதை படிக்கலாமா இல்லை அங்கே போறியா? நீ அங்கே போகிறேன்னா நான் கிளாஸ் பண்ணிடுவேன். வில் டூ இட். ரைட்டா? படிக்கலாமா? யார் யாரெல்லாம் படிக்க இருக்கா? ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? சரி, ஸ்டேட் ஃபங்க்ஷனா என்ன, பாத் ஃபங்க்ஷனா என்ன, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் நான் உனக்கு கொடுத்துட்டேன், அதே நம்ம பண்ணலாம். ரைட்டா? ரைட், எக்ஸ்ப்ளனேஷன் உனக்கு கொடுத்துருந்தேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸ்டேட் ஃபங்க்ஷன் இஸ் அ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சிஸ்டம். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிக்கோ. தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி, ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஃபார் அ கிவன் ஸ்டேட். ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ இருக்கும். இப்போ இந்த பாட்டிலில் இருக்க வாட்டர் என்ன டெம்பரேச்சரில் இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ கொடுத்துருக்கோமா? ஸோ அதை தான் இங்கே சொல்ல போகிறோம். ரைட்டா? கிவன் ஸ்டேட் அண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத். இது எந்த பாத்துலேருந்து, இந்த ஸ்டேட் இந்த டெம்பரேச்சருக்கு அது எப்படி வந்துச்சு, அந்த கேள்விலாம் தேவையில்லை. இந்த டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணால் போதும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பை விச் த பர்டிகுலர் ஸ்டேட் இஸ் ரீச்ட். இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிள் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். பாத் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் path function is a thermodynamic property of a system whose value depend on the path. இந்த வேல்யூ வந்து ஒரு பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்க போது, by which the system changes from its initial to final state. ரைட்டா? இனிஷியல்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்குள்ளே எப்படி வரப்போகுது, இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருக்க போகிறது தான் இந்த வேல்யூ. ரைட்டா? தட் இஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு பி. தட் இஸ் ஒர்க் அண்ட் ஹீட். ஒர்க்கும் ஹீட்டும் நம்ம சொல்லலாம். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை தி ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங். ரைட்டா? இது புக் பேக்கில் இருக்க கொஷின். ஸோ இது உனக்கு கேட்கலாம், ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். ஒன் வேர்டில் ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன், எது பாத் ஃபங்க்ஷன் கேட்கலாம், அல்லது எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்கலாம். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன். ரைட்டா? இதுக்கு முன்னாடி தே ஹேவ் ஆஸ்க்ட் இட். நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்தால்பி, என்ட்ரோபி உனக்கே தெரியும். என்னது என்தால்பி, என்ட்ரோபி, ஹீட்டு, டெம்பரேச்சர், இது எல்லாமே என்னது நம்மளுக்கு T1 minus T2, U1 minus U2, del S, S1 minus S2, அடுத்து H2 minus H1, இது எல்லாமே டெல்டா. எதுக்கெல்லாம் டெல்டா போட்டு எழுதுவே அதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? PDF ஆல்ரெடி நேற்று வீடியோலே கொடுத்தாச்சுடா, அதில் நீ எடுத்துக்கலாம். நருட்டோ அதில் எடுத்துக்கோங்க. ஸோ ஹீட் அண்ட் ஒர்க்கு பாத் ஃபங்க்ஷன். கேலரிஃபிக் வேல்யூ ஆஃப் த ஃபுட்டு, ஃபுட்டோட கேலரிஃபிக் வேல்யூ. நம்ம எல்லாருமே சாப்பிட சொல்கிறோம்ல, எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்ருக்கோம். ரைட்டா? நம்ம எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பற்றி பேசுகிறோம்ல, அந்த கேலரிஃபிக் வேல்யூ தான். அதுதான் நம்ம என்னன்றதை பார்க்க போகிறோம். அதோட யூனிட் வேறு கேட்டிருக்காங்க. கேலரிஃபிக் வேல்யூ இஸ் டிஃபைன்ட் as the amount of heat produced in calories. amount of heat produced in calories. எவ்வளோ ஹீட்டு ஒரு கேலரிஸில் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகுமா, நம்ம வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகும்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கோயிங் டு பேர்ன். பேர்ன்னா என்னது? இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் எனர்ஜி. என்ன பண்ண போகுது? அது எனர்ஜியை ரிலீஸ் ஆக போகுது. ரைட்டா? கவனி. அப்போ டிஃபைன்ட் as the amount of heat produced in calories when 1 gram of the substance is completely burned. அதாவது 1 கிராம் நான் சாப்பிட்ருப்பேன். நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்க? யாருக்காவது கெஸ்ஸஸ் இருக்கா? எத்தனை கிராம் நம்ம சாப்பிடுவோம்? நம்ம எல்லோரும் நார்மலாக எவ்வளோ கிராம் சாப்பிடுவோம் சொல்லு பார்க்கலாம்.
எவ்வளோ கிராம் சாப்பிடுவோம்? சொல்லு பார்க்கலாம். எஸ், இப்போ ஓப்பன் ஆகும்டா. நேற்று தான் ஓப்பன் ஆகலை, இன்றைக்கி ஓப்பன் ஆகும் பாருங்க. ரைட்டா? எத்தனை கிராம் சாப்பிடுவீங்க? ஒரு இட்லி 2 இட்லி நம்ம அப்படி தான் கணக்கு பண்ணுவோம். we have never measured in grams. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக என்ன சொல்லுவாங்க, நம்ம எங்கேயாவது போகணும், இந்த ஹெல்த் சென்டருக்குலாம் போனோம் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரிஸ் தான் சாப்பிட்ணும், இவ்வளோ கிராம் சாப்பிட்ணும். அதாவது அந்த அவங்க கொடுக்குற கைடன்ஸ் எல்லாம் பார்த்ததுனாலே உனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு வந்து 10 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு வந்து 100 கிராம் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. யாரா இப்படி அள்ளி எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்கு. என்ன இப்படி எடுத்து அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்படி தான் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். பட் இங்கே என்ன அப்படின்னா இந்த கிராம் கணக்கில் சொல்ல போகிறாங்க. ரைட்டா? ரைட். அதான் 100 இட்லி சாப்பிடுவேன். 100 கிராம் இட்லியா 100 இட்லியாடா பார்த்து டைப் பண்ணுறான். 100 இட்லியும் டைப் பண்ணியிருக்கான் ஆதித்யான். சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம சாப்பிட்ட சாப்பாடில் 1 கிராம் சாப்பாடு அல்லது 1 கிராம் சப்ஸ்டன்ஸ் எரியிறதுக்கு கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆனதுக்கப்புறம், பேர்ன்னா கொழுந்துவிட்டு எரியிறதில்ல, ரியாக்ட் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அதுலேருந்து எனர்ஜி வெளியே வருது. அந்த எனர்ஜி தான் கேலரிஸ். ரைட்டா? அல்லது ஜூல்ஸ். அப்போ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? எஸ்ஐ யூனிட் ஃபார் கெலோரிஃபிக் வேல்யூ வந்து எப்படின்னா ஜூல் கெல்வின் -1. கெலோரிஃபிக் வேல்யூட எஸ்ஐ யூனிட் என்ன நல்லா கவனிச்சுக்கோ, ஜூல் கெல்வின் -1. யூஸ்வலாக நான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கேலரிஸ் பெர் கிராம். ஏன்னா நம்ம டெஃபினிஷன் என்னது, 1 கிராம் தானே இருக்குது. கேலரிஸ் when 1 gram of substance is completely burned. Joules when 1 kg. ஜூல்ஸில் எழுதுறேன்னா நீ 1 kg மாற்றிடும். இந்த டெஃபினிஷனில் கேலரிஸ்னு எழுதுறனால 1 கிராம், ஜூல்ஸ்னு எழுதுனா என்ன பண்ணணும் நம்ம? அப்போ சப்ஸ்டன்ஸ் when 1 kg of the substance completely burned. 1 கிலோ சப்ஸ்டன்ஸ் பேர்ன் ஆகிறப்ப என்ன வருதோ அப்படிங்கிறது தான். ரைட்டா? ரத்திகா சென்டமா, சூப்பர், வெரி குட் 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 குட். ஒரு சாக்லேட் சாப்பிட்டா நிறைய பேர்ன் ஆகுமா? ரைட்டா? நம்ம எவ்வளோ கேலரி சாப்பிடுவோமா? நான் இது வரைக்கும் அப்படிலாம் கனெக்ட் பண்ணி சாப்பிட்டதே இல்லையடா. கெமிஸ்ட்ரியில் அப்படி கொஷின்ஸே இல்லை, பயாலஜியில் இருக்குது. அதனால் வேணால் பண்ணுங்கள். நல்ல பல்காக இருக்கணுமா? சரி, ரைட்டு இருக்கலாம். ரத்திகா குட், ரத்திகா இஸ் குட், வெரி குட். சரியா? ஸோ இட் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்ட் இன் கேலரிஸ் கிராம் -1. ஆனால் எஸ்ஐ யூனிட்டு ஜூல்ஸ் கிலோகிராம் -1. யூஸ்வலாக இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. எஸ்ஐ யூனிட் இது ரெண்டையும் நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ரைட். ஸோ அடுத்து பார்த்தியா, வந்துருச்சு. இந்த கேள்வி கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? ரைட். ப்ராப்பர்ட்டி தேட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆர் சைஸ். மாஸ் அல்லது சைஸ் ஆஃப் த சிஸ்டம், அதான் என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ், I for intensive, I for independent. ஞாபகம் வச்சுக்கோ. மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் த சிஸ்டம், it is known as intensive property. சரியா? ரைட். சரியா? ஓகே, ரைட். அடுத்து வால்யூம், மாஸ், எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி எக்ஸட்ரா, இதெல்லாம் என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன், டென்சிட்டி, டெம்பரேச்சர். உனக்கு இது தெரியலனா நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அது ஏதாவது எழுதிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ரைட். சூப்பர், குட் ரத்திகா, வெரி குட் வெரி குட். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம சேனலுக்கு அள்ளி போட்டு கூட்டிகிட்டு வாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? கிவ் த ரிலேஷன் பிட்வீன் என்தால்பி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி. சரியா? இது ஒரு 5 மார்க் கொஷின் நினைக்கிறேன். இல்லை வெறும் ரிலேஷன் தானே கேட்டிருக்காங்க. டிரைவ் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னா தான் அது பெரிய விஷயம். டிரைவ்னா தான் நம்ம பார்க்கணும். சரியா? ரைட். கம்பல்சரி கொஷின் பிடிஎஃப் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டேன். நேற்று வீடியோவில் எல்லாமே இருக்கும், அதை பார்த்துக்கோ. ரைட். H is equal to U plus PV. H is equal to U plus PV. சேஞ்ச் இன் அப்படின்னு எழுதணும்னா என்ன பண்ணணும்? டெல்டா U is equal to டெல்டா H plus P டெல்டா V. ஏன் சார் V டெல்டா P எழுதக்கூடாதா? எழுதிக்கலாம், ரெண்டுமே எழுதிக்கலாம். நீ அப்போ கொஷினில் என்ன பண்ணணும்? சென்டென்ஸை மாற்றணும். ரைட்டா? என்ன பண்ணணும்? நித்யா, ஓகே ரைட், ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகே நித்யா. கன்சிடர் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் H, U and V. ஹெச்னா என்னதுப்பா? என்தால்பி. யூனா என்னது? இன்டர்னல் எனர்ஜி. வீனா என்னது? வால்யூம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்போ இந்த கொஷினில் இன்டைரக்டாக தே ஆர் சேயிங் தட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாரு, இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் யார் யாருக்கு? என்தால்பிக்கு, இன்டர்னல் எனர்ஜிக்கு, வால்யூமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷருக்கு கொடுக்கவே இல்லை. யூனா இன்டர்னல் எனர்ஜி. ஆமாம், எஸ்.
ஸோ அப்போ பாரு இனிஷியல் அண்ட் ஃபைனல்னால் 1 1 1 2 2 2. அப்போ சேஞ்ச் இன் என்தால்பி எப்படி கண்டுபிடிக்கலாம்? டெல்டா ஹெச், H2 மைனஸ் H1 இஸ் ஈக்குவல் டு U2 மைனஸ் U1 ப்ளஸ் P அப்படியே வச்சுக்கோங்க, வால்யூம் மட்டும் V2 மைனஸ் V1. அப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் P del V, டெல்டா U ப்ளஸ் P del V. வெரி குட் ஹரி, எஸ் தட்ஸ் இட் அதே தான். ரைட்டா? சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லாவில் 2 இருக்குது. செகண்ட் லாவில் யார் இருக்கா? கெல்வின் தனியாக இருக்காங்க, அதுக்கப்புறம் க்ளேஷியஸ் தனியாக இருக்காங்க. கெல்வின், பிளாங்க்கு, க்ளேஷியஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ரைட்டா? அஸ் யூஷுவல். ரைட்டா? தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் புக்கு நீ புக் பேக் பார்த்துக்கணும். நான் என்றைக்குமே இந்த புக் பேக் புக்கின்லாம் நான் பார்த்ததே இல்லை. நீ வச்சுக்கேன்னா நான் ஒரு 2 இயர்ஸாக புக்கை எடுத்ததே இல்லை. நான் அதனால் எல்லா கொஷினும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். புக்குக்கு பின்னாடி இருக்கான்னு பாரு, இல்லைனா புக்கின்னு வச்சுக்கோ. சரியா? ரைட்? ஓகே, அவனு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட், சூப்பர். ஸோ அட்டாச் பண்ணியிருக்காங்க பாரு, மாஸ்டர் பிடிஎஃப் நீ கேட்டுட்டு இருந்தாலும் அதை அட்டாச் பண்ணிட்டாங்க. ரைட்டா? யூ கேன் ஜஸ்ட் டேக் தட். தேங்க்யூ ஸோ மச். யார் ஆட் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ. ரைட். Third law of thermodynamics states that entropy of pure crystalline substance at absolute zero is 0. Third law என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, third law of thermodynamic system. ரைட்டா? third law என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, entropy of a pure crystalline substance. நேற்றே சொன்னேன் crystalline. crystalline என்னது? ஒரு நல்ல வெல் ஸ்ட்ரக்சர்டாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பேக்காக இருக்கக்கூடியங்க. பர்ஃபெக்ட்லி பேக்டாக இருக்க ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பயுமே ஒருத்தவங்க பர்ஃபெக்ட்லி பேக்டாக இருக்காங்கன்னா அவங்களோட என்ன சொல்கிறது, பர்ஃபெக்ட்லி பேக்டாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா என்ட்ரோப்பின்னு என்னது? அவங்களோட என்ட்ரோப்பி எப்படி இருக்கும்? அவங்களோட என்ட்ரோப்பி எப்படி இருக்கும்? என்ட்ரோப்பி எப்படி இருக்கும் ஜென்ரலாக? என்ட்ரோப்பி எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? கிறிஸ்டலைனோட சாலிட் ஸ்ட்ரக்சரோட என்ட்ரோப்பி எப்படி இருக்கும்? ரேண்டமாக இருக்குமா? காலையில் எழுந்திரிச்சு படிங்க மீனாட்சி, காலையில் எழுந்திரிச்சு படிங்க. என்ட்ரோபி இஸ் 0. அப்சல்யூட்லி, தட்ஸ் குட். ஏன்னா சாலிட், நான் எப்படி கை வச்சிருக்கேன் பாரு, சாலிடாக ரிஜிடாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க தேர்ட் லால, எப்பயுமே ஒரு கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ்னா சாலிட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா வெல் க்ளோஸ்டாக இருக்குது. ரைட்டாக? நல்லா ஃபுல்லி கம்ப்ளீட்டடாக வெல் க்ளோஸ்டாக இருக்குது. அந்த மாதிரி ஃபுல்லாக பேக்கடாக இருக்கக்கூடிய கரெக்டாக டைட்டாக பேக் ஆகிருக்காங்க. டைட்டாக பேக் ஆகிருக்கவங்களால மூவ் பண்ண முடியுமா? மூவ் ஆக முடியாது. என்ட்ரோப்பினாலே என்னது? மூவ் ஆகுறது தானே. டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ். யார் ஜாலியாக மூவ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு என்ட்ரோப்பி ஜாஸ்தியாக இருக்கும். ஜாலியாக மூவ் ஆக முடியலன்னா என்ட்ரோப்பி கம்மியாகிடும். அப்போ ஒரு கிறிஸ்டலைன் சாலிடுக்கு என்ட்ரோப்பி 0. அதுதான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தேர்ட் லா ஸ்டேட்ஸ் தட் entropy of a pure crystalline substance at absolute zero is 0. அதாவது அதோட என்ட்ரோபி 0. ஏன்னா அது சாலிட் மாதிரி இருக்கும். ரைட்டா? ரைட், கவனிச்சு. எஸ், டுமாரோ மார்னிங் லைவ் இருக்கு, வந்துருங்க. இட் கேன் ஆல்சோ பி ஸ்டேட்டட் ஆஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு லோவர் த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு அப்சல்யூட் 0 இன் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, உன்னால் அப்சல்யூட் 0க்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் உன்னால் எண்ணி கொண்டு வர முடியாது. 0 பல ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னா 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரின்னு நம்ம குறையுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஃபைனைட். உன்னால் அதை எண்ண முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியாது? அதை கொண்டுட்டு வர முடியாது. உன்னால் எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த ஸ்டெப்ஸை கொண்டு வர முடியாது. ஸ்டேட்ஸ் தட் இட் இஸ் இம்பாசிபிள் டு லோவர் த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை அப்சல்யூட் 0. ஓகே, எனக்கு ஒரு டவுட். வாட் இஸ் அப்சல்யூட் 0? அப்சல்யூட் 0 என்னது? வாட் இஸ் மீன் பை அப்சல்யூட் 0? வாட் இஸ் மீன் பை அப்சல்யூட் 0? 5:30க்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். நாளைக்கு காலையில் 5:30 we are going to do problems. Tell me what is this absolute 0? Absolute 0னா என்னது? சொல்கிறேன் ஹரி, என்னன்னு சொல்கிறேன், பார்க்கலாம். ஃப்ரீசிங் 0 தானா? சரியான பதில். வெரி குட் ராஜ். 0க்கு 0 தான். 0ன்ற பதில் ஒரு தரமான பதிலாக கருதப்படுகிறது. மிக்க நன்றி மகனே. ஆனால் அது பதில் எனக்கு தேவையில்லை, வேறு பதில் சொல்லு. ரைட்டா?
அப்சல்யூட் ஜீரோனா என்னது? 0 கெல்வின் சொல்லலாமா? 0 கெல்வின் 273 -273 ஆகிடும். -270 0 கெல்வின். 0 கெல்வின்கிறது -273 டிகிரி செல்சியஸ். -273 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? ரைட். 0னா 0 தான்டா அவனே, அதில் தப்பு இல்லை. ஆனால் எனது 0 கெல்வின். 0 கெல்வின்கிறது தான் அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்ல போகிறோம். அப்போ ஒரு ஹாட் பாடி, ரைட்டா, நீங்கள் ஹாட் பாடிக்கு 0 டிகிரி செல்சியஸ்க்கு, அதாவது 0 கெல்வினுக்கு நீ கொண்டு வரது ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் முடியாது. நீ என்ன பண்ணலாம்? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ன்னு நீ எண்ணிக்கையில் கொண்டுட்டு வந்து முடிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட்டா? ரைட். எண்ணிக்கையில் கொண்டு வந்து முடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இன்ஃபைனைட் நம்பர். இந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் கொண்டு வர முடியாது. தட் இஸ் இம்பாசிபிள். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ரைட்டா? ரைட். ஓகே, ரைட். இன்றைக்கி தான் நடத்தினாரா? மறந்து போச்சா? ரைட். பாருங்கள். ரைட்டா? லோவஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர். ரைட். மேத்தமெட்டிக்கலி, இப்போ மேத்தமெட்டிக்கல். ஓகே, மேத்தமெட்டிக்கல்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. கேன் எனி ஒன் டெல் மீ வாட் இஸ் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் யாராவது சொல்ல முடியுமா? மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். வெரி குட், வெரி குட். ஓகே, செக் பண்ணலாம். நான் செக் பண்ணுறேன். ஓகே ஆதித்யா, நம்ம என்னென்னு பார்க்கலாம். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q + W. ரைட்டா? del U is equal to Q + W. This is the mathematical expression for first law of thermodynamics. அதே மாதிரி வெரி குட் ராஜ், வெரி குட் ராஜ். அதே மாதிரி தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா லிமிட் T tends to 0. ஆமாம், டெம்பரேச்சர் என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு 0 ஆக போதில்ல. 0க்கு கொண்டு வரதான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்க போகுது, ஒரு ஸ்டெப்பாக. அதனால தான் லிமிட். இந்த லிமிட் தான் மேக்ஸிமம் லிமிட் 0. லிமிட் tends to 0. S = 0. இது 0 இருக்க. அப்போ என்ட்ரோபி என்ன ஆகிடும்? 0. என்ட்ரோபி 0 ஃபார் அ பர்ஃபெக்ட்லி ஆர்டர்டு கிறிஸ்டலைன். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஃபார் அ பர்ஃபெக்ட்லி ஆர்டர்டு கிறிஸ்டலைன் ஸ்டேட், நல்ல கிறிஸ்டலைன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது, அவங்களுக்கு தான் இந்த வேல்யூ வரப்போகுது. ரைட்டா? சூப்பர், குட். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். 0th லா. ரைட்டா? 4 லா இருக்குடா. 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் அதுக்குள்ளே சப்டிவிஷன் 3 இருக்குது. கெல்வின், பிளாங்க் ஒன்று, க்ளேஷியஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று, என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் ஒன்று. இன்னொன்று புக்கில் இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. எஃபிஷியன்சி ஸ்டேட்மெண்ட்னு வேறு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கொஷின் பேப்பர்லேயும் எங்கேயோ ஒரு தடவை பார்த்தேன், புக்கின்ல ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. பேஸ்ட் ஆன் எஃபிஷியன்சி ஸ்டேட்மெண்ட் ஒன்று. நான் இப்போ பார்த்து சொல்கிறேன். எஃபிஷியன்சி ஸ்டேட்மெண்ட் ஒன்று கேட்டிருந்தாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா 4வது 0th லா. ரைட்டா? 0, ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 4 இருக்குது. ரைட்டா? எஃபிஷியன்சி ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும். ரைட்டா? அதை கவனிச்சு. இஃப் 2 systems of different temperature. ரைட்டா? 2 சிஸ்டம் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். கவனி, இப்போ என்ன சொல்கிறாங்க? A, இது B, இங்கே Cன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ரைட்டா? ஏயும் சியும் யூக்லிபிரியமா? ஏயும் சியும் என்னது? யூக்லிபிரியம். அதே மாதிரி பியும் சியும் யூக்லிபிரியம். நல்லா கவனி. இஃப் 2 system 1, 2 இந்த 2 சிஸ்டம் பற்றி பேசுகிறேன். 2 system at different temperature. 2 system at different temperature or separately in thermal equilibrium. செப்பரேட்டாக, தனித்தனியாக, இவன் தனியாக, இவன் தனியாக, இவன் இதோட யூக்லிபிரியம்லையும் இவன் இதோட யூக்லிபிரியம். 2 பேர் என்னது? செப்பரேட்டாக. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? தனித்தனியாக. 2 பேரும் தனித்தனியாக என்ன பண்ணுறாங்க? செப்பரேட்டாக. 2 பேர் என்ன பண்ணுறாங்க? தனித்தனியாக, செப்பரேட்டாக சியோட யூக்லிபிரியமில் இருக்காங்க. ரைட்டா? 2 பேர் தனித்தனியாக செப்பரேட்டாக யூக்லிபிரியமில் இருக்காங்க. வித் த தேர்ட் ஒன். மூணாவது ஒருத்தவங்க கூட தனித்தனியாக யூக்லிபிரியமில் இருக்காங்க. அப்போ மூணாவது ஒருத்தவங்க தனித்தனியாக யூக்லிபிரியமில் இருக்காங்க அப்படின்னா தென் தே டென்ட் டு பி இன் தெர்மல் யூக்லிபிரியம் வித் themselves. அப்போ இவங்க 2 பேர் யூக்லிபிரியமில் இருந்தால் இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்களாம்? தெர்மல் யூக்லிபிரியமில் இருக்க போகிறாங்க. இவனுக்கு ஈக்குவலாக, இவனுக்கு ஈக்குவலாக. அப்போ இந்த 2 பேருக்கும் காமனாக இருக்கவனோட இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்கன்னா அப்போ இவங்க 2 பேரும் ஈக்குவல் தானே?
பார்த்தியா, இவன் இவனுக்கு ஈக்குவலாக, இவன் இவனுக்கு ஈக்குவலாக. அப்போ இவங்க 2 பேர் ஈக்குவலாக இருக்கனால அவங்க 2 பேர் ஈக்குவலாக இருக்காங்களா, அவங்க 2 பேர் ஈக்குவலாக இருக்கனால அவங்க இவங்களோட ஈக்குவலாக இருக்காங்க, இவங்க அவங்களோட இருக்கனால அவங்க இவங்களோட ஈக்குவலாக இருக்காங்க, இவங்க இவங்களோட இருக்காங்கன்னா இவங்க இவங்களோட இருக்காங்க. ஒன்றுமே புரியலையா? ரைட்டா? ஈக்விலிபிரியம்னா சமநிலை. ஈக்விலிபிரியம் மீன்ஸ் சமநிலை. சமநிலைங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 2 பேருக்கு நடுவில் டெம்பரேச்சரில் ஈக்விலிபிரியம் இருந்துக்கலாம். அதாவது ஏ ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விலிபிரியம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவனுக்கு இதை சொல்லலாம். ரைட்டா? C + O2 gives U. இதுக்கு ஆக்சுவலாக வேணாம், அமோனியா தான் ஆக்சுவலாக எக்ஸாம்பிள். N2 + H2 gives NH3. ரைட்டா? 3னா இங்கே 3 போடு, இங்கே ஒரு 2 போடு, கரெக்டாக ஆகிடுச்சா? ரைட். ஸோ என்ன அப்படின்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா ஃபார்ம் பண்ணுது. ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த அமோனியா ஃபார்ம் ஆன உடனே கொஞ்சம் நேரத்தில் திருப்பி உடஞ்சிருமா, உடஞ்சி திருப்பி நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரியாக்ஷன் ஸ்டார்ட். இனிஷியலாக ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமோனியாவே இருக்காது. இவங்க 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணி அமோனியாவை க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இவங்களும் 5 moles இருப்பாங்க, இவங்களும் 5 moles. அப்போ ரியாக்ஷன் நடக்குமா கெமிஸ்ட்ரி படி என்ன அப்படின்னா, இது இங்கிட்டு மாறும், அதே டைமில் இது இங்கிட்டு மாறிடும், இது இங்கிட்டு வரதுக்குள்ளே இது இங்கிட்டு போயிடும், இது இங்கிட்டு வரதுக்குள்ளே இது இங்கிட்டு போயிடும். 2 பேரும் டக்கு 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 டக்குன்னு நகர்ந்துட்டே இருப்பாங்க. அது மாறுறதே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் ஈக்விலிபிரியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். சாரி, நீ ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். நம்மளுக்கு ஒரு லெசனே இருக்குது ஈக்விலிபிரியம் பற்றி, ஒரு லெசனே இருக்குது நம்மளுக்கு படிக்க போகிறோம். நம்ம கெமிக்கல் ஈக்விலிபிரியம், அயானிக் ஈக்விலிபிரியம் லெசன்ஸ் இருக்குது, நம்ம படிக்கலாம். சரியா? அங்கே என்ன சொல்கிறாங்க, இவனும் ஈக்குவல், இவனும் ஈக்குவல். அப்போ இவங்க 2 பேரும் ஈக்குவல் தானே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாரு, இவன் 5 kg, இவனும் 5 kg, இவனும் 5 kg. அப்போ இவங்க 2 பேரும் சேம் தானே. கேஜி எக்ஸாம்பிளாக சொல்லக்கூடாது, நான் சிம்பிளாக உனக்காக சொல்கிறேன், உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இவங்க 2 பேரும் ஈக்குவல், இவங்க 2 பேரும் ஈக்குவல். அப்போ இவங்க 2 பேரும் ஈக்குவல் தானே. எக்ஸாமில் ஈக்குவல்ன்ற வார்த்தை எழுதுனா தப்புடா பசங்களா, ஈக்குவல்ங்கிற வார்த்தை எழுதிடாது. யூ ஹாவ் டு ரைட் த வேர்ட். வாட் இஸ் தட்? ஈக்விலிபிரியம். ஈக்விலிபிரியம்ங்கிற வேர்டை தான் என்ன பண்ணணும், நீ கண்டிப்பாக எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் த வேர்ட் ஈக்விலிபிரியம். சரியா? ஈக்விலிபிரியம்ங்கிற வேர்டை தான் எழுதணும், மறந்துடாத. சரியா? யூ மஸ்ட் ரைட் த வேர்ட் ஈக்விலிபிரியம். ஓகேவா? ரைட். டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஆர் செப்பரேட்லி இன் தெர்மல் ஈக்விலிபிரியம் வித் த தேர்ட் ஒன். அப்போ என்ன அர்த்தம், தேர்ட் ஒன்று கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு நடுவுலேயும் ஈக்விலிபிரியம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? சூப்பர். பான்-ஹைபர் சைக்கிள் அப்போதே கொஞ்சம் சொல்லிட்டேன், இப்போ வேணால் உனக்கு தனியாக சொல்கிறேன். ரைட்டா? பான்-ஹைபர் சைக்கிள் NaClக்கு பார்க்கலாமா? யாருக்கு பான்-ஹைபர் சைக்கிள் வேணும் உனக்கு சொல்லு, எந்த காம்ப்ளெக்ஸுக்கு வேணும், எந்த காம்பவுண்டுக்கு, அதை சொல்லி நான் சொல்லிடுறேன். பான்-ஹைபர் சைக்கிள் எந்த காம்பவுண்டுக்கு வேணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதையும் சொல்லிட்டேன்னா நான் அதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். எந்த காம்பவுண்டுக்கு வேணும்னு மட்டும் சொல்லு. யாருக்கு பான்-ஹைபர் சைக்கிள் பார்க்கணும்? லெவன்த் சாப்டர் பார்க்கலாமா? 11th சாப்டர். 11th சாப்டரில் ஒரு 4 கொஷின் தான் முக்கியமாக படிக்கணும். அதுக்கப்புறம் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது. CaCl2. ஓகேவா? ஆனால் உனக்கு தெரியுமா, புக்கின் கொஷினில் NaClக்கு தான் கேட்பாங்க. ரெண்டையுமே வேணால் பார்த்துடலாம். ரைட்டா? CaCl2. CaCl2 எப்படி ஃபார்ம் ஆகுது? ரைட்டா? கால்சியம் ப்ளஸ் Cl2 ரைட்டா? CaCl2. என்ன நிமிஷம் பயந்தே போயிட்டேன், என்னடா போர்டில் டிஸ்பிளே ஒர்க் ஆகலையும். ரைட். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பான்-ஹைபர் சைக்கிள் பார்க்க போகிறோம். ரைட்டா? பான்-ஹைபர் சைக்கிள்ன்றது ஒரு கொஷின். இந்த சைக்கிள் தான் இப்படி நம்ம ஒன்று பார்த்தோம், ஹெஸ்லா பார்த்தோம்ல, ஹெஸ்லா தான் பான்-ஹைபர் சைக்கிள்னு சொல்லலாம். பான்-ஹைபர் சைக்கிள்ங்கிறது ஹெஸ்லா படி என்ன சொல்கிறாங்க, எப்படி இவங்க ஃபார்ம் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்கும், டெல்டா HR. ரைட்டா? என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ இந்த என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாமா? ரைட். வெரி இன்ட்ரெஸ்டிங், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. உனக்கும் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருப்பார். இப்போ என்ன பண்ணணும், நம்மளோட ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட்டா?
கால்சியம் ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கால்சியம் அதே மாதிரி இங்கே ஒன்று எழுதணும் அதை எழுதாம விட்டுட்டு பார் இது சாலிடாக இருக்கா இது என்னவா இருக்கா சாலிடாக இருக்கா எப்படி இருக்குது திஸ் இஸ் லிக்விட்னு நினைக்கிறேன் குளோரின் லிக்விடாக இருக்கும் லிக்விட்லேருந்து கேஸ் ஆமாம் லிக்விட்னு கொடுத்துருப்பாங்க புக்கில் கரெக்டாக புக்கில் லிக்விட் கொடுத்துருக்காங்களா சாலிட் கொடுத்துருக்காங்களா பாக்ஸ் மாதிரி போடுறது ரைட் ஃபஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அப்புறம் எழுதவும் சொல்லித்தரேன் எல்லாத்தையும் சொல்லி தந்துடுறேன் எல்லாமே உனக்கு சொல்லி கொடுத்துறேன் ரைட்டா Cl2 கேஸில் இருக்கா சாலிடில் இருக்கா இது என்ன புக்கு இது ஃபஸ்ட் செகண்ட் வால்யூமில் என்னுடைய ஃபஸ்ட் வால்யூம் புக் இங்கே இந்த இருக்கு புக்கில் CaCl2 இல்லையே புக்கில் CaCl2 இருக்கா என்ன புக்கில் CaCl2 இல்லையே NaCl2 தான் இருக்குது புக்கில் எந்த பேஜில் இருக்குது CaCl2 புக்கில் என்ன பேஜு கேஸ்னால் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் சாலிட் லிக்விடாக இருந்தால் தான் எக்ஸ்ட்ரா வேலை ஓகே ரைட் தனியாக சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாதிரி பேஜ் கிடையாது வில் ஜஸ்ட் கோ வித் தட் கோ வித் கேஸ் இது என்னது இது சாலிடுன்னு நினைக்கிறேன் திரும்ப ரைட்டா ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ரைட் கவனி ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னா என்ன அர்த்தம் there is a bond formation பாண்டு ஃபார்மேஷன் எப்பயுமே எப்படி நடக்கும் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் அல்லது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் ரைட்டா ட்ரான்ஸ்ஃபர் அல்லது ஷேரிங் இங்கே குளோரின் என்னது ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் குளோரின் வந்து எலக்ட்ரானை பிடுங்குறவங்க கால்சியம் வந்து எலக்ட்ரானை கொடுக்குறவங்க அப்போ எலக்ட்ரானை கொடுத்து எலக்ட்ரானை வாங்கியிருப்பாங்க அப்போ these two are going to form a ion இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அயானிக் பாண்ட் இருக்குது ஏன் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க ஆமாம் இவன் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் பீரியாடிக் டேபிளோட அந்த கடைசியில் இருப்பாங்க கால்சியம் பீரியாடிக் டேபிளில் இந்த கடைசியில் இருக்கும் அப்போ ரெண்டு கடைசியில் இருக்கவங்க சேர்றப்ப மோஸ்ட்டாக அயானிக் பாண்டு தான் ஃபார்ம் ஆகும் சரியா ரைட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த அயானிக் பாண்ட் ஃபார்மேஷனை தான் பார்க்க போகிறோம் ரைட்டா பார்க்கலாமா ரைட் சூப்பர் ரைட் கால்சியமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கால்சியம் Ca- ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கால்சியம் எனக்கு Ca சாலிடில் இருக்குல்ல ஒரு பொருள் சாலிட் இப்போ இந்த பென்லேருந்து என்னால் எலக்ட்ரான் எடுக்க முடியுமா டெல் மீ வெதர் கேன் ஐ டேக் எலக்ட்ரான் ஃப்ரம் திஸ் பென் இந்த பென் இந்த ஒரு சாலிட் தானே இதுலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியுமா கேன் ஐ டேக் எலக்ட்ரான் ஃப்ரம் திஸ் நல்லா கவனிச்சுக்கோ ஏன்னா இதுதான் நம்மளோட தேர்ட் லெசனில் இதுதான் படிப்போம் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண முடியுமா இஸ் இட் பாசிபிள் டு ரிமூவ் எலக்ட்ரான் நோ வி கேன் ஒன்லி ரிமூவ் எலக்ட்ரான் வென் இட் இஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கப்போ மட்டும்தான் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கப்போ மட்டும்தான் நம்மளால் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் திஸ் சாலிடை கேஸாக மாற்றுறதுக்கு பேர் என்னதுப்பா சாலிடை கேஸாக மாற்றுறதுக்கு பேர் என்ன சப்ளிமேஷன் அப்போ டெல்டா ஹெச் சப்ளிமேஷன் உன் புக்கில் அல்லது கைடில் வெறும் டெல்டா ஹெச் 1ன்னு கொடுத்துருப்பாங்க எது வேணால் வச்சுக்கலாம் நான் உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நீட் அண்ட் ஜிஇ கான்செப்டில் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ரைட்டா சப்ளிமேஷன் ரைட்டா எஸ் சாலிட்லேருந்து கேஸ் இப்போ கேஸுக்கு மாறிடுச்சுல அப்போ என்ன பண்ண போகுது குளோரின் கிட்ட எலக்ட்ரானை கொடுக்க போகும் ஸோ கால்சியம் எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் கால்சியம் தன்னோட அவுட்டர் மோஸ்ட்லேருந்து 2 எலக்ட்ரானை கொடுத்தா தான் ஸ்டேபிளாக இருக்கும் கால்சியம் தன்னோட கால்சியம் என்ன பண்ணுவது தன்னோட அவுட்டர் மோஸ்டில் இருக்க 2 எலக்ட்ரானை கொடுத்தா தான் ஸ்டேபிள் ஆகும் அப்போ கால்சியம் இஸ் பிகமிங் Ca2+ கேஸ் ப்ளஸ் 2 எலக்ட்ரான் கரெக்டா நான் எழுதியிருக்கேன் ரைட்டா Clலேருந்து Ca2+ மாறிடுச்சு Ca2+ அர்த்தம் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சு அதனால் 2+ன்னு போட்டுட்டேன் ரைட்டா சிம்பிள் ரைட் சிம்பிள் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த கால்சியம் 2 எலக்ட்ரானை கொடுத்துருக்கு இது யார் வாங்கணும் நம்ம குளோரின் வாங்கணும்ல அப்போ குளோரின் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ரைட்டா நான் வில் கோ வித் த குளோரின் ரைட்டா குளோரின் ஆல்ரெடி கேசியஸ் ஃபார்மில் தான் இருக்குது பிரச்சனை இல்லை ஆனால் கேசியஸ் ஃபார்மில் எப்படி இருக்குது Cl2 இருக்குது Cl2 எனக்கு Cl தான் வேணும் எனக்கு என்ன தேவை Cl வேணும் Cl2க்கு பதிலாக Cl வேணும் அப்போ ஒரு மாலிக்யூலை நான் என்ன பண்ணுறேன் ஆட்டமாக மாற்றுறேன் டெல்டா ஹெச் ஆட்டமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா டெல்டா ஹெச் ஆட்டமைசேஷன் அப்போ 2Cl கேஸாக மாற்றிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் 2Cl Cl2வை 2Clன்னு எழுதியிருக்கேன் 2 வித்தியாசம் கரெக்டாக Cl2ங்கிறது மாலிக்யூல் Cl2ங்கிறது இதுதான் Cl2 ரைட்டா இது Cl2
இது என்னது Cl, தனித்தனியாக Cl இருக்குது, இங்கே ஒரு Cl இருக்குது, இங்கே ஒரு Cl தனித்தனியாக இருக்குது, ரைட்டா? திஸ் இஸ் Cl, ரைட்டா? திஸ் இஸ் Cl. அப்போ 2Cl கேஸ். இப்போ இந்த கேஸுக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் எப்படி எலக்ட்ரானை ஒரு கேசியஸ் ஸ்டேட்லேருந்து எடுக்க முடியுமோ அதே மாதிரி எலக்ட்ரானை வாங்குறதும் கேசியஸ் ஸ்டேட்டில் தான். அப்போ இப்போ என்ன பண்ண போகுது? கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சா? இப்போ என்ன பண்ண போகுது? எலக்ட்ரானை வாங்க போகுது. யார்கிட்டேருந்து? இவங்ககிட்டேருந்து எலக்ட்ரானை வாங்க போகுது. எலக்ட்ரானை வாங்குகிற எனர்ஜி பேர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? Can anyone tell me what is the name of the process of getting electron? ரைட்டா? எலக்ட்ரானை வாங்குகிற ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? இங்கே பாரு, இந்த ப்ராசஸை சொல்லாமல் விட்டுட்டேன். எலக்ட்ரான் வெளியே போகுதுன்னா என்னது? எலக்ட்ரான் யாராவது வெளியே எடுக்கிறாங்கன்னா அயோனைசேஷன் எனர்ஜி, ரைட்டா? அயோனைசேஷன் எனர்ஜி. இது டெண்டன்சி டு லவ் த எலக்ட்ரான், எலக்ட்ரானை லவ் பண்ணுறது, எலக்ட்ரானை வாங்கிக்கிறது. அஃபினிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்த்துருக்கோமா? ரைட்டா? எலக்ட்ரான் அஃபினிட்டி ரிடக்ஷன் இல்லை, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வேறு, அது ஃபஸ்ட்டு சாப்டர். இங்கே எலக்ட்ரானை வாங்குறது, தட் இஸ் ஆல்சோ குட். நீங்கள் சொன்னது ப்ராசஸ் ரைட்டு, பட் எனர்ஜி என்ன? எனர்ஜினா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி அல்லது எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்லலாம். எலக்ட்ரானை வாங்கிக்கிற எனர்ஜி இஜின்னு சொல்லலாம். நம்ம என்ன தேர்ட் லெசன் படிக்கல, அதனால் உனக்கு தெரியல, பரவாயில்ல, ரைட்டாக பரவாயில்ல. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரானை வாங்குறப்போ ஒரு ரிலீஸ். நான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி தேவையா? நான் சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் ஒரு எனர்ஜியை லூஸ் பண்ணணும், கையிலேருந்து எடுத்து பிசையணும், அதுக்கப்புறம் வாயில் வச்சு மென்று சாப்பிடணும்ல, எனர்ஜி லாஸ் ஆகுதுல்ல, அதே மாதிரி தான் எலக்ட்ரானை வாங்குறப்பையும் எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போ என்ன பண்ண போகுது? 2Cl என்ன பண்ண போகுது? மைனஸாக மாறப்போ ஒரு குளோரினுக்கும் ஒரு எலக்ட்ரான் போக போகுது, ஒரு குளோரினும் ஒரு எலக்ட்ரான் போக போகுது, ரைட்டா? ஒரு குளோரினும் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்க போகுது, கரெக்டாக? அப்போ என்னது? இட் வில் பிகம் 2Cl மைனஸ், கரெக்டாக? இப்போ என்ன இருக்கு? எங்கிட்ட Ca2+ இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே என்ன வரப்போகுது? இது அடுத்த ஸ்டெப்பில் இங்கே என்ன இருக்க போகுது? இது Ca2+ இருக்குது, ரைட்டா? Ca2+ 2Cl மைனஸ், கரெக்டாக? இதுக்கிட்ட 2+ இருக்குது, இதுக்கிட்ட என்ன இருக்குது? இந்த இடத்துல 2 மைனஸ் இருக்குது, 2 ப்ளஸ் 2 மைனஸ். ஒரே ஆள் 2 ப்ளஸ் வச்சுருக்காங்க, இங்கே 2 பேர் ஒரு மைனஸ் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேர் இப்போ சேர போகிறாங்க. இவங்க 2 பேரும் இப்போ சேர்ந்தாங்கன்னா என்னவா மாறுவாங்க சொல்லு பார்க்கலாம்? இவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா சேர்றாங்க, ரைட்டா? இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் என்ன நடந்திருக்கும் சொல்லு பார்க்கலாம்? என்ன நடந்திருக்கும்? 2 இல்லை, CaCl2 இன் கேஸ், CaCl2 கேஸ், கரெக்டா? CaCl2 கேஸ், கரெக்டா? ரைட்? CaCl2 கேஸ், கரெக்டா? என்னாச்சு? 2 பேர் கேஸில் தானே இருக்காங்க. இங்கே ஃபுல்லாக கேஸியஸ் ஸ்டேட், இதுவும் கேஸ் தான், இதுவும் கேஸில் இருக்குது. அவங்க ஃபார்ம் ஆனதும் கேஸாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? இந்த கேஸ்லேருந்து அடுத்து சாலிடுக்கு போக போகிறாங்க, ரைட்டா? ஃப்ரம் கேஸ் கோயிங் டு சாலிட். கேஸ்லேருந்து சாலிடுக்கு போகிறதுக்கு பேர் என்னப்பா? கேஸ்லேருந்து சாலிடுக்கு போகிறதுக்கு பேர் என்ன? கேஸு சாலிடாக மாறுதுன்னா அது என்னது? என்ன ப்ராசஸ்? வாட் இஸ் இட் ப்ராசஸ்? கேஸு சாலிடாக மாறுற ப்ராசஸ் பேர் என்ன? கேஸு சாலிடாக மாறுற ப்ராசஸ் பேர் என்ன சொல்லு பார்க்கலாம்? கேஸு சாலிடாக மாறுற ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுங்கள்? எஸ், சப்ளிமேஷனுங்கிறது சாலிட் கேஸாக மாறுறது, சாலிட் கேஸாக. ஃப்ரீஸுங்கிறது சாலிடை, அதாவது லிக்விடை சாலிடாக மாற்றுறது தான் ஃப்ரீஸ். இப்போ பாரு, நான் கொஸ்டின் இப்போ மாற்றி கேட்குறேன், நீ ஆன்சர் பண்ணுவ பாரு. கேஸை சாலிடாக மாறுதுன்னு சொன்னப்போ உனக்கு புரியலை. இப்போ பாரு, வாட்டர் வேப்பரை நீ வாட்டராக மாற்றுறதுக்கு ஆக்சுவலாக டெபாசிஷன் 2 ப்ராசஸ் இங்கே வரணும். டெபாசிஷன் நம்ம புக்கில் இருக்கோம், அதையும் வச்சுக்கலாம். ஜென்ரலாக என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம கண்டென்சேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரீசிங் பண்ணணும். கண்டென்சேஷன், ஃப்ரீசிங். ஜென்ரலாக காமனாக நம்ம டெபாசிஷன் இல்லை ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். சப்ளிமேஷனுங்கிறது ரிவர்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ண போகுது? இங்கே ஒரு என்தால்பி இருக்க போகுது, ரைட்டா? ΔH, ரைட்டா? இங்கே என்தால்பி ஆஃப் டெபாசிஷன் கூட வச்சுக்கலாம், ரைட்டா? சிம்பிள், ரைட்? இப்போ பாரு, நான் இது எல்லாத்துக்கும் புதுசாக ஒரு பேர் கொடுக்க போகிறேன். கவனி, என்ன பேர் அப்படின்னா, இதை ΔH1ன்னு எடுத்துக்கிறேன், இதை ΔH2ன்னு எடுத்துக்கிறேன், இதை ΔH3, இதை ΔH4, அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறேன்? ΔH5ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டா? ΔH5ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டா? இதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று இருக்குல்ல, இது ஒன்று ஃபார்ம் பண்ணு, இது ΔH6. இங்கே என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், இவங்க 2 பேரும் ஜாயின் ஆகுறாங்களே, 2 பேரும் ஜாயின், என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் இதை
டெல்டா H5ன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? இப்போ கவனி, இதான் பாண்ட் நெய்பர் சைக்கிள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் சொல்லலை. இவங்க ஒரே ஸ்டெப்பில் இப்படி மாறினாங்களே, அதை தனித்தனியாக எழுதியிருக்கோமா? அப்போ இந்த டெல்டா HR இஸ் ஈக்குவல் டு டெல்டா H1 ப்ளஸ் டெல்டா H2 ப்ளஸ் டெல்டா H3 ப்ளஸ் டெல்டா H4 ப்ளஸ் டெல்டா H5 ப்ளஸ் டெல்டா H6. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ரைட்டா? ரைட்டா? தட்ஸ் இட். டெல்டா HR இஸ் ஈக்குவல் டு H1 ப்ளஸ் H2 ப்ளஸ் H3 ப்ளஸ் H4 H5 H6. ரைட்டா? ரைட்டா? ஓகே, எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? மேமும் வருவாங்க, எடுப்போம். we will combine and take, no problem, we will do it. சரியா? புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் பாண்ட் நெய்பர் சைக்கிள். இதை வேர்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இது என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு வேர்டிங்கில்? ஃபஸ்ட்டு இது வந்து இதுக்கு மாறுது, அதை டெல்டா H1 வச்சுக்கோங்க. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப், அதாவது இது அப்படியே ஈக்குவேஷன் எழுதுகிறாங்களா, அதாவது CA டென்ஸ் டு CA என்னவா மாறுது? CA சாலிட்லேருந்து CA கேஸாக மாறுது. திஸ் பிலாங்ஸ் டு, இது வந்து என்ன மாறுது அப்படின்னா டெல்டா H1. அது பேர் என்ன ப்ராசஸ்? இது சப்ளிமேஷன், என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன். அடுத்து CA கேஸில் இருந்து CA கேஸில் 2+ மாறி இருக்குது. இது டெல்டா H2, இது வந்து அயோனைசேஷன் எனர்ஜி. அப்படி எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான். ரைட்டா? ரைட்? ரைட்டா? ரைட்? சரியா? ரைட்? சரியா? டெல்டா H1 டெல்டா H2 டெல்டா H3 டெல்டா H4 இந்த மாதிரி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்க போகுது. ரைட்டா? சப்ளிமேஷன், அயனைசேஷன், இந்த இடத்துல ஆட்டோமைசேஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் கெயின், என்தால்பி, இந்த மாதிரி ஒன்று. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ CaCl2 மட்டும் படிச்சுட்டு போகாத, NaCl படிச்சுக்கோ. புக்கின்ல NaCl இருக்கா? ரைட்? புக்கின்ல NaCl. ரைட்டா? NaCl வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக்கின்ல இருக்குது. அதனால் புக்கினை கவனமாக கவனிச்சுக்கோ. ரைட்டா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புக்கின்ல NaCl இருக்குது, அது ரொம்ப முக்கியம். கப்பு முக்கியம், பிகில் மாதிரி அது ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாத. சரியா? ரைட்? நெக்ஸ்ட் என்ன வேணும் உனக்கு? மாடல்ஸ் 11th சாப்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. NaCl புக்கின்ல இருக்கு. ஆமாம், அதான் சொல்கிறேன். NaCl பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க புக்கின்ல, அதனால் NaCl படிச்சுக்கோ. ரைட்டா? சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்னது? வாட் எல்ஸ் யூ ஹேவ் டவுட்? I think we can end it over here. Tomorrow morning we will meet. சரியா? நாளை காலை சந்திக்கலாம். ஓகேவா? டாடா, பபாய். இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? ரைட்டா? ரைட். டாடா, பபாய், சி யூ. நோ டவுட்ஸ். NaCl மறந்துடாத, NaCl ரொம்ப முக்கியம், அதை மட்டும் படிச்சு. சரியா? பபாய், சி யூ. காலையில் பார்க்கலாம்.